ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம். ஆனால் இது மதுரையிலேருந்து வந்த ஃபோட்டோ. நேற்று அயோத்தி ராமர் பிராண பிரதிஷ்டையை முன்னிட்டு வாழைக்கட்டி ஆற்று வாசலில் வாழைக்கட்டி கோலாகலமாக கொண்டாடியிருக்கா. 7 கிலோ கொண்டக்கடலை சுண்டல் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணியிருக்கா. அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவனெம்மையடைத்து காப்பன் பூமன்ன மாடு பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமன்ன மாற நடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த ராமானுசன் கரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களை
நாவினால் நவிற்றின்பமேதினேனும் நேவினேனவன் பொன்னடிமையும் ஏவுமற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனை கோலச்சுரி சங்கை மாயன் செவ்வாயின் குணம் வினவும் சீலத்தனள் தென் திருமல்லி நாடி செழுங்குழல் மேல் மாலை துடை தென்னரங்கருக்கேயும் மதிப்புடைய சோலைகளே அவள் தூய நற்பாதம் துணை நமக்கே. எல்லாம் வல்ல இறைவனும் ஸ்ரீ பூமியிலா ஜாம்பவதேர் உணர்மல மகாலட்சுமி சமேதமாகிய தெய்வீக வாசுதேவ சுவாமி கருணாரவிந்தத்தை பணிந்து தோன்றுகின்றோம். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்கிய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகேர் முனிசிம்ஹஸ்ய கவிதாவனசாரிணः शृण्वन् रामकथानादं कोनयाति परं धृतिं यत्पिबन् सततं रामचरितामृतसागरं मधुरतस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषं गोष्पदीकृतपारासिं मसकीकृतराक्षसं रामायणमहामाला रत्नं वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशम् अक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् मनोजपं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां परिवृतं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यस्सोगवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददातलङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनात्रिगमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनं भावयामि भवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुम् अरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि. वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रपञ्चनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं दूरीकृतसीतार्तिकी प्रकटीकृतरामवैभवः पूर्तिः दारितदशमुखकीर्तिः पुरतो मम पातु हनुमतो मूर्तिः. सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं. சேப்பதியான எம்பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரக கிருபா கடாட்சத்தினால இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு ராமச்சிந்தனை பண்ணும்படியான ஒரு சந்தர்ப்பம் வாய்ச்சிருக்கு. தர்மம் பிரதானம் அப்படின்னு சொல்கிறது மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக ராமன் அவதாரம் பண்ணினார்னு சொல்லுது. எத்தனையோ அவதாரங்கள் பகவானுக்கு உண்டு. மமேவாம்சோ ஜீவபூதா ஜீவபூத சனாதனஹான்னு பகவான் கீதையில் சொல்கிறார். என்னுடைய அம்சம்தான் எல்லாரும் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் நம்ம பகவானுடைய அம்சம் நமக்குள்ள பெருமாள் இருக்கார். பசுபக்ஷி மிருகங்கள்லேருந்து தாவர ஜங்கமங்கள்லேருந்து எல்லாம் சர்வவியாபியாக பகவான் எங்கே திறந்திருக்கார். அந்தர்பகித சர்வம் வியாபிய நாராயணஸ்திதான்னு வேதம் சொல்கிறது. எங்கே பார்த்தாலும் சிறப்பாக பகவானுடைய சாநித்தியம் இருக்குது பூர்ணமாக. அதனால் எந்த பொருளும் பகவான் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாத்துக்குள்ளே நிறைஞ்சி இருக்கிற பொருள். அந்த பகவானிடத்தில் பக்தி பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமான குறிக்கோள். அது நம்ம வள்ளுவ பெருந்தகையாரும் சொல்கிறார், கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். கல்வியினால் ஏதாவது ஒரு பயன் உண்டுன்னா பகவானை சேவிக்க தெரியணும் அப்படிங்கிறது தான் அதோட சுருக்கம். பகவானை சேவிக்க தெரியல அப்படின்னா கல்வி கற்றதுனால பயன் இல்லை. ஏன்னா நன்றி, ஒரு குழந்தைகிட்ட ஒரு சாக்லேட் கொடுத்தா உடனே தேங்க்ஸ் சொல்கிறது இல்லையா? சின்ன குழந்தைக்கு கூட அந்த பண்பாடு இருக்கு இல்லையா? அப்போ நமக்கு இவ்வளவு கொடுத்துருக்கான் பகவான், இவ்வளவு கொடுத்ததுக்கு நன்றி வேணும் இல்லையா? அதுக்காக சொல்லுங்கள். கொடுக்காததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், கொடுக்குறதுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள். கொடுக்குறதுக்கு நன்றி இருக்கு இல்லையா? அன்னிலேருந்து நம்ம நீ பிறந்த அன்னிலேருந்து நீ வரைக்கும் சுவாசிச்சுட்டு இருக்கோம். முதல்ல சுவாசத்தை கொடுத்தவன் பகவான். இயற்கையினுடைய ரூபத்தினால கண்ணு நன்னா தெரியுது. திருவுண்டு சின்ன கோலம் தானே, ஒரு சின்ன குத்திட்டா ஒன்றும் ஆகாது. காதில் ஒன்று சின்ன அந்த பறை கிழிஞ்சு வெடிச்சுனா ஒன்றுத்துக்கு திலாயம் இல்லை. எல்லாம் சின்ன சின்ன பார்ட்டில் இவ்வளவு பெரிய விஷயத்தை வச்சு நம்மளும் 80 வருஷமோ 100 வருஷமோ 60 வருஷமோ நம்ம கொடுத்துருக்குற வருஷத்தில் நம்ம மாட்டு இயங்கிகிட்டே இருக்கோமே.
ஒன்று ரிப்பேராக போனால் பல லட்சம் செலவழித்தாலும் பழைய மாதிரி வர மாட்டேங்குது. பல லட்சம் செலவழித்தாலும் பழைய மாதிரி வரலையே. அப்போது அதை காப்பாற்றி வச்சுட்டு இருக்கிறவன் யார்? நம்ம சாமர்த்தியம் இல்லையே. அப்போது அதுக்கு ஒரு நன்றி, அதுக்கு நன்றி தான் இவ்வளவு வேதம், சாஸ்திரம், இதிகாசம், புராணம் கோடிக்கணக்காக இருப்பானேன்னார். நமக்கு பெரிய சுதந்திரத்தை நம்ம சனாதனம் கொடுத்துருக்கு. என்ன சுதந்திரம் அப்படின்னார், நீ எப்படி சந்தோஷப்படுறியோ அப்படி பகவானை சேவி அப்படி. இந்த சுதந்திரம் வேறு யாருக்குப்பா? எப்படி செய்யணும்? மரம் தான் பெருமாள்னு மரம் சேவிச்சா சேவி, நான் வரேன் இல்லையா. தீர்த்தம் தான் பெருமாள் அப்படின்னு தீர்த்தத்தை சேவிச்சா தீர்த்தத்துக்குள்ளே பகவான் வந்து இல்லையா. மலை தான் பெருமாள் அப்படின்னு சேவிச்சா மலையாக வந்துடும். நரநாராயணன் 2 மலை, அதான் இந்த பெதிரிகாஷ்டம் க்ஷேத்திரம். கோவில்லாம் அப்புறம் வருது, மலை தான் பெருமாள் இல்லையா. அதே மாதிரி தீர்த்தம் அப்படின்னு சொன்னால் புஷ்கரம்னு ஒரு தீர்த்தம். புஷ்கரம் க்ஷேத்திரத்தில் பெருமாள் தான் தீர்த்தம். அந்த பெருமாள் தீர்த்தமாகவே இருக்கார். இந்த கோவில்லாம் கிடையாது, பின்னால் கோவில் வச்சுக்கிறோம். ஆனால் அந்த தீர்த்தம் தான் பெருமாள் அபிஷேகிக்கிறது. அப்போ இயற்கையிலேயே அப்படியே ஒன்றி இருக்கார், எங்கும் நிறைஞ்சிருக்கிற பகவான், சர்வாந்தர்யாமியான பகவான். அவருக்கு ஒரு நன்றி செலுத்துறது, நீங்கள் எப்படி எப்படி உங்களுக்கு பிரியமோ அப்படி எப்படி செய்யுங்கோ அப்படின்னு நம்ம சனாதன தர்மமானது இடம் கொடுக்கறது. அப்போ பகவானை சேவிக்கிறதுங்கிறது பிரதான தர்மம். பகவானை சேவிக்கிறதுக்கு முதல்ல என்ன வேணும்னா தூய்மையான ஹிருதயம் வேணும். தனியாக விளக்கு ஏற்றணும். எல்லா இடத்துலையும் எந்த விளக்கு ஏற்றணும் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். வையத்தகழியாய் வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொன்னாலே இடராளி நீங்குகவே. இந்த உலகமே பெரிய ஒரு அகல் விளக்கு மாதிரி இல்லையா. அந்த பூமி மண்டலமே இதில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம் இருக்கே, கடல் இருக்கே, இந்த கடல் தான் அதில் விடக்கூடிய எண்ணெய் அப்படிங்க. வையந்தகழியால் வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக. இந்த தீபச்சுடர் சூரியன் வந்துட்டால் நமக்கு விளக்கு தேவையில்லை. விளக்கு போட்டாலும் எடுவிடாது இல்லையா. சூரியன் வந்துட்டால் எல்லாத்தையும் வீட்டடிச்சிருது இல்லையா. அது மாதிரி இந்த சுடராளி தான் தீபம் அப்படிங்கிறார். வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன்னு சொன்னாலே இடராளி நீங்குகவே என்னன்னு ஆழ்வார். அந்த பரந்த நோக்கில் உலகம் பூராம் பகவானுக்கான ஒரு உபகரணமாக வச்சு தீபம் ஏற்றுறதுன்னு ஒரு பார்வை. அதே ஆழ்வார் அடுத்த பார்வையில் என்ன பார்க்குறாருன்னா அன்பே தகழியாய் அப்படின்னார். அன்பு தான் நமக்கு இருக்கிற அன்பு இருக்கு இல்லையா, இந்த அன்பு தான் ஒரு பெரிய அகல். அப்படி ஆர்வமே நெய்யாக பகவானுக்கு சமர்ப்பிக்கணுங்கிற ஆர்வம், இந்த ஆர்வம் தான் நெய். இன்புருகு சிந்தை இடுதிரியாய், இதுக்கான சிந்தனை இருக்கு இல்லையா. திருப்பி 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 நம்ம ஆற்றுல கத்திரிக்காய் வளர்க்கினாலும் பெருமாளுக்காக பண்ணுறேன், எனக்குள்ள பெருமாள் இருக்கார், அந்த பகவானுக்காக பண்ணுறேன். இந்த உடம்பை நான் அண்ணா சுத்தமாக பார்த்துக்கிறேன்னா பெருமாளுக்காக பண்ணுறேன். பெருமாள் கொடுத்துருக்கிற கோவில் இது, பெருமாள் வாழ்கிற இடம், இதை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு பண்ணுறேன். வெளியில் புற சுத்தம், நம்ம சரியா சோப்பு உப்பெல்லாம் போட்டு குளிக்கிறோம் இல்லையா. உள் சுத்தம் என்னென்னா போட்டி பொறாமை இல்லாமல் யார் மேலேயும் தீங்கு நினைக்காம சந்தோஷமாக மனசை வச்சுக்கிறது தான் உள்ள சுத்தம். இந்த 2 சுத்தத்துலையாலையும் பகவானுக்கு ஆராதனை பண்ணுறேன் இல்லையா. அது அன்பு, அது பிரேமை இருந்தால் தானே வரும். எல்லாத்துக்கும் அடிப்படை அன்பு. இந்த அன்பு தான் பகவான். இந்த அன்புனால சேவி எல்லா ஆழ்வார்கள், நாயன்மார்கள், மகான்கள் எல்லாருமே அதான் இருக்கு இல்லையா. அந்த அன்பை பகவானிடத்தில் செலுத்தணும். முக்கியமாக அன்பே தகழியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருக்கு சிந்தை இடுதிரியாய் இல்லையா. சிந்தனை தான் பகவானுக்கு. ஆண்டாள் நாச்சியார் அழகாக சொல்லியிருக்கேன். சித்தஞ்சிறுகாலே பாசுரத்தில் சரணாகதியை சொல்லிட்டா, உன் திருவடியில் எனக்கு அன்பு கொடு, மற்ற நம் காமங்கள் மாற்று அப்படின்னு. மற்ற எந்த எண்ணத்தையும் எனக்குள்ளேருந்து மாற்றுது. நான் செய்கிற ஒவ்வொரு செயலும் உனக்கு கைங்கரியமாக செய்யும். நம்ம வேஷ்டியை துவச்சிட்டாலும் உன்னுடைய கோவில் இதை காப்பாற்றுறதுக்கு இந்த வேஷ்டி, அதை நான் துவச்சிக்கிறேன்னா பெருமாளுக்காக துவைக்கிறேன். நம்ம வேஷ்டி தான் துவைக்கப்படும், நம்ம உடம்பு தான் பெருமாளுக்காக துவைக்கப்படும். சாப்பிட்றது பெருமாளுக்காக சாப்பிட போகிறேன். உள்ளுக்குள்ளே பெருமாள் இருக்கார், பட்டினி இருப்பார். நான் சாப்பிட்றது பெருமாளுக்காக இல்லையா அப்படின்னு எண்ணத்தோடு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் தர்மம்னு பேர். இந்த தர்மம் பகவத் சிந்தனையோடு இருந்து தான் அது கைங்கரியமாக போயிடும். நான் செய்கிறேன்னா அது வேலைன்னு அர்த்தம். இந்த வேலைக்கும் கைங்கரியத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. பெருமாளுக்குன்னு செஞ்சால் கைங்கரியம், எனக்குன்னு செஞ்சால் வேலை இல்லையா. நமக்குன்னு செஞ்சுக்கப்படாது எதையும் இல்லையா. பொதுவாக தற்புகழ்ச்சிங்கிறது தற்கொலைக்கு சமம்னா
கற்பூழ்ச்சி பண்ண நான் அப்படி பண்ணிவிட்டேன், நான் அப்படி பண்ணிட்டேன். நீனு ஒன்றும் உனக்குள்ளேன்னு ஒன்று என்ன இருக்குன்னு பெரிய ஃபிலாசபி. இந்த இடத்துல நமக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. இந்த இடம் தீர்த்தவாரி மண்டபம், தாயாருடைய தீர்த்தவாரி மண்டபம் பொதுவாக பேர். தீர்த்தவாரி மண்டபம் ஆண்டாளுக்கு, ஆண்டாள், பெரிய பெருமாள், பெரியாழ்வார், எல்லா ஆழ்வார் ஆச்சாரியர்களும் இங்கே வரா, தீர்த்தவாரி கண்டருன்றா. நூற்றுக்கணக்கான வருஷம், 100 சொல்கிறா, 100க்கு மேலேயே இங்கே வந்துட்டு இருக்கா. தாயார் வந்து கைதிரி கண்டுருக்கா. இந்த தீர்த்தத்துக்கு அவ்வளவு மகத்துவம். நம்முடைய புராணத்தில் இந்த திருமக்குளம் தீர்த்தத்துக்கு அவ்வளவு மகத்துவம். அந்த தீர்த்தத்தில் வந்து தீர்த்தமாடி தாயார் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. இப்படி ஒரு மண்டபம் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இங்கே பிரிவாள்லாம் எவ்வளவு விரிவாக கைங்கறி எவ்வளவு மகான்கள், எவ்வளவு பஜனை நடக்கும் இல்லையா? திருமதஸ்தாலும் பஜனை பண்ணி நடாது இல்லையா? சங்கரர், ராமானுஜர், மத்வர் 3 சம்பிரதாயஸ்தாலும் இங்கே நிறைய பஜனை பண்ணி எனக்கு தெரிஞ்சு குழந்தைகளெல்லாம் ஓடி ஓடி வரும். ஃபுல்லாக மண்டபம் ஃபுல்லாக இருக்கும். அப்போ கூட்டம். ஆமாம், எவ்வளவு பஜனையும் நடந்தது. பஜனை நிறைய நடந்துகிட்டே இருக்கும். பார்த்து பக்கத்தில் அங்கே நம்ம சிங்கமானத்தில் வெளியும் அந்த மாதிரி பஜனை தாயார் மண்டபம். இப்போ நிறையா பஜனை நடந்துட்டு எல்லாம் பகவானை பாடணும். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கணும். பகவானை திருப்பி 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 பாடணும். பஜனை மடங்கள் நம்ம ஊர்லேயே கிட்டத்தட்ட அடியனுக்கு தெரிஞ்சு ஒரு 25 பஜனை மடம் இருக்கும். எல்லா பஜனை மடத்துலையும் பஜனை நடக்கும். அடியனுக்கு தெரிஞ்சு குழந்தையில எல்லா பஜனை மடத்துக்கும் போவேன். மார்கழி மாதம்னா எல்லா பஜனை மடத்துக்கும் போவேன். எல்லா பஜனை மடத்துலையும் போயிட்டு தாமா பண்ணிட்டு வருவேன். எல்லா ஊரில் எல்லா தெருவிலையும் பஜனை மடம் இருக்குது. எல்லா தெருவிலையும் பஜனை நடக்கும். நம்ம ஊரில் பாருங்க, எல்லா தெருவிலையும் அங்கே பஜனையும் நடக்கும். ஆச்சரியமான பஜனை எல்லாம் நடக்கும். ஒன்னொன்றுக்கும் ஒரு விசேஷம் எல்லாம் உண்டு. இதில் முதலையாண்டான சுவாமியினுடைய பரம அனுகிரகத்தோடு இருக்கக்கூடிய இந்த மண்டபம் இப்போ ஆச்சாரியோட இடம்லாம் புனருத்தாரணம் பண்ணியிருக்கா. அருமையான ஒரு க்ஷேத்திரம். இந்த இடத்துல நமக்கு இந்த ராமச்சிந்தனை ஹனுமான் எழுதியிருக்கார். இந்த ராமச்சிந்தனையை வந்து நம்ம செஞ்சுட்டே திருப்பி செஞ்சுட்டே இருந்தாங்க. ஏன்னா ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தஸ்துல்யம் ராமநாம வரானமே. சகஸ்ரநாமத்தை கொண்டு சொல்லணும்னா கூட 1 மணி நேரம் ஆகும். நேரம் இருக்குது இல்லை அன்றைக்கே தெரியும். ரிஷி எடுக்கலாம், நமக்கெல்லாம் நேரம் இருக்காதுன்னு தெரியும். அதனால் நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவாள் சகஸ்ரநாமத்துக்காகனா சார்னா 1 மணி நேரம் கெடுகள் நாங்கள் எப்படி வருது அப்படின்னு கேட்குறவாள்லாம் இருக்காது. அதனால் நேரம் இருக்காது நமக்குன்னு தெரியும். அப்போது ராமநாம வரானமே தென் கொடுக்குறாரு. ராமநாமத்தில் எல்லாம் இருக்குமா, இதை வச்சுக்கோன்னு செலக்ட் பண்ணி ரிஷிகள்லாம் நமக்கு கொடுத்த ஒரு மகத்தான ஒரு விஷயம் நாம சங்கீர்த்தனம். கலீல தர்மம் நாம சங்கீர்த்தனம். நாம சங்கீர்த்தனத்தை பண்ணினா சகல விதமான செயல்களையும் நம்ம செஞ்சதாக ஆயிடுத்து. அதனால் எனக்கு கூட ஆசை, இந்த மண்டபத்தில் அகண்டநாம சங்கீர்த்தனம் நடத்தணும்னு ஆசை. ஒரு நாள் அண்ணட்ட கேட்டுட்டு நடக்கும் அகண்டநாம சங்கீர்த்தனம் 24 மணி நேரம் அண்ணாட்ட கேட்டுட்டு ஒரு வாய்ப்பு போட்டு நடத்தலாம். 24 மணி நேரம் நடத்திட்டா அதில் என்ன ஒரு பாக்கியம்னா 24 மணி நேரம் பகவன் நாமாவை இந்த ஃபார்மெட்டில் சொல்லணும். சொல்லி ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கலிசம்சாரணம்னு அந்த உபனிஷத்துக்கு பேர். வேதத்தில் சொல்லியிருக்கிற விஷயம். பிரம்மா போய் கேட்குறாங்க, இந்த உலகத்தில் கலியில தோஷங்கள் நிறையா இருக்குமே இல்லையா? கலோ தோஷனித்தே ராஜன். தோஷத்தினுடைய குவியல் இந்த கலிக்காலம். தோஷம்தான் எல்லாருக்குமே. ஏதாவது ஒரு செயல் செஞ்சால் அதில் தப்பு இருக்குன்னு தோணும், ரைட் இருக்குன்னு தோணாது. தப்பு இருக்கு என்ன அழகாக சொல்லுவார். பெரிய பெருமாள் படுத்துட்டுருக்கார். பெரிய பெருமாள் படுத்துட்டுருக்கார். கொஞ்ச நாளைக்கு முன்னால் எல்லாம் பார்த்தவாளுக்கெல்லாம் தெரியும். கோயிலுக்கு யாருமே போக மாட்டோம். பெருமாள் பெரிய பெருமாள் என்ன ஒரு கால் பயந்துட்டு இருந்தாலோ தெரியாது. கோயிலுக்கு யாருமே போக மாட்டாங்க. படியேறி யாரும் போக மாட்டாங்க. ஆனால் எல்லாருக்கும் பயம். அடியே கைங்கரியம் பண்ணுற காலத்திலலாம் 80லேருந்து 84 வரைக்கும் தான் என்ன நெஞ்சு வலி வரதுக்கு முன்னால் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அடியேனும் அந்த பெரியவர் இருக்கார், இந்த ரமேஷ் அப்பா, நாங்கள் 2 பேரும் மேலே உட்காந்துருப்போம். கைங்கரியம் பண்ணிட்டே இருப்போம். திருவாராதனை டைம் தவிர பெருமாளும் நாங்களும் தான் இருப்போம். அவர் சொல்லுவார், நான் கீழே வந்து உட்காந்து பட்டுறேன் பயமாக இருக்கும் பட்டுறேன், சின்ன குழந்தை பட்டுறேன் பயந்துட்டுருவேன், நீ கீழே வந்துடும். இன்னத்துக்கு பெருமாள்கிட்ட அங்கேயே இருக்கேன், தேவரி இருக்கோ நான் அங்கேயே இருக்கேன். பெருமாளையே உட்கார்ந்து தனிப்பட்ட முறையில் அனுபவிக்க முடியும் பகவான். பெருமாள்
அப்போது அண்ணா சொல்லுவார் இந்த ஒரு சரித்திரத்தில் பெருமாள் கம்பியை கூட்டி கூட்டி வச்சுட்டுருவோம் இல்லையா, எல்லோரும் வந்து கம்பியிலேயே சேவிச்சுட்டு போயிடுவான். பெருமாள் பாதி தான் தெரியும், வயிறு மட்டும் சேவையாகும், சேவிச்சுட்டு போயிடுவான். அப்படி போய் யாராவது ஒருத்தர் பேர் தான் மேலே வருவான், வந்து சேவிச்சுட்டு போவான். அப்படி சேவிச்சுட்டு போகிறச்சே பெருமாள் வந்து இவன் தினம் வரானே, இவங்களுக்கு ஏதாவது அனுக்கிரகம் பண்ணுவோன்னு நினச்சி ஒரு நாள் தனியாக வந்திருக்கிற டயத்தில் கம்பியை பிடிச்சி இப்படி நிற்கிறான் இல்லையா, நிற்கும்போது பக்தா அப்படின்னு உள்ளே ஒரு சத்தம் கேட்டுதுன்னு வச்சுக்கோங்க. பக்தான்னு சத்தம் கேட்டோன்னா இப்படி இந்தாண்டு திரும்பி பார்ப்பான், அந்தாண்டு திரும்பி பார்ப்பான், இங்கே யார் இருக்காளான்னு பார்ப்பான், யாரோ சத்தம் போட்டாலே யாரோ கூட்டாளேன்னு பார்ப்பான். அப்புறம் சரி யாரும் காணாமன்னா திருப்பி சேவிப்பான். கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பியும் நான் தான் கூட்டேன்னு தெரியுமே, திருப்பி பக்தான்னு கூப்பிட்டான்னு வச்சுக்கோங்க. 4 அடி பின்னா இருக்கும், என்னமோ மூணாம் தரம் பக்தான்னு கூப்பிட்டான்னு விறுவிறுன்னு கீழே இறங்கி கீழே வந்துட்டு சும்மாவாவது போக முடியுமா? சுவாமி மேலே என்னமோ இருக்குது, போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. ஏன் அப்படின்னா அண்ணா சொல்லுவார், நம்ம பெருமாளையும் பார்த்ததில்லை, பேயையும் பார்த்ததில்லை, ஆனால் பெருமாள்கிட்ட நம்பிக்கை இல்லை, பேய்கிட்ட நம்பிக்கை இருக்குது பாரு இல்லையா. பேய் இருக்குன்னு சொன்னால் போக மாட்டோம், பெருமாள் காரணத்துனா அது எங்கே இருக்குது அப்படின்னு போயிடும். பொதுவாக நமக்கு எல்லாமே நம்ம நாஸ்திக ஆளெல்லாம் ஆக வேண்டாம், நமக்குள்ளேயே நாஸ்திகம் இருக்குது. பெருமாள்கிட்ட நம்பிக்கை வரதில்லை, பேய்கிட்ட நம்பிக்கை உண்டு. பேய் நம்ம பார்த்ததில்லை, என்ன யாருமே பிரத்யட்சமாக பார்த்துருக்கலாம், யாராவது பேய் பார்த்துருக்கலாம், ஒத்துரும் இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கை, அந்த பயம் இருக்குது. ஆனால் பகவான்கிட்ட அந்த நம்பிக்கையோ பயமோ வரதில்லை. அது வந்துடுதுன்னா அது பெருசாக, இதுதான் பக்தின்னு இல்லையா. இந்த பேய்கிட்ட இருக்கிற நம்பிக்கை பகவான்கிட்ட வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் பக்தி அப்படின்னு. இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவு வேதம், சாஸ்திரம், இதிகாசம், புராணம், குவியலாக அவாவா டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ரிஷிகள், ஒவ்வொரு மகான்கள் அள்ளி குடிச்சிட்டு போயிட்டான் இல்லையா. படித்து வாழாது, நம்ம ஜென்மாவில் படிக்கணும்னு நினச்சா படிக்க முடியாது, அவ்வளோ விஷயங்கள் நான் கொடுத்துட்டு போயிட்டோம். பொக்கிஷங்கள், நம்ம பொக்கிஷத்தெல்லாம் இழந்துட்டோம் ரொம்ப இல்லையா, தெரியாமலே போயிடுச்சு நமக்கு. நம்ம ஆற்று வழக்கமே என்னன்னு தெரியல, இப்போ அப்புறம் பொக்கிஷத்து வரைக்கும் நம்ம எங்கே போகிறது, ஆற்று வழக்கமே என்னன்னு தெரியல. எப்போ ஆரம்பி எடுக்கிறதுன்னு 100 தடவை கேட்குறான், திருப்பி கேட்குறேன். எப்பா நேற்று தான் அவாத்தில் பண்ணினோம், அது பண்ண வேண்டியதான் இல்லை, இந்த ஆற்று வழக்கம் வேறு இல்லையா. அப்போ ஆரத்தி எடுக்கிறதுல ஆரம்பித்து நம்ம பண்ணுறதே ஒவ்வொரு காரியமும் அப்படி சந்தேகத்திலேயே பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. நமக்கு நிர்தாரணமாக ஒன்றும் தெரியலையே. அப்படி இருக்கும்போது ஃபிலாசபிக்கு எங்கே போகுது, ஃபிலாசபி பக்கத்தில் போகிறது எங்கே போகிறது இல்லையா. குமிச்சிட்டு போயிட்டாங்க வாழ. சங்கர பாஷ்யம்னா குமிச்சிருக்காங்க. பின்னால் வந்திருக்கக்கூடிய தொடகாச்சாரியார் மற்றவாழ்லாம் எவ்வளவு பாஷ்யம். அதே மாதிரி மத்வ சம்பிரதாயத்தில் பார்த்தா அவ்வளவு பண்ணியிருக்கேன். ராகவேந்திர சுவாமிகள்லாம் பண்ணியிருக்கிற விஷயம், அத்வதீர்த்தம் பண்ணியிருக்கிற விஷயம், அது வாதிராஜர் பண்ணியிருக்கிற விஷயம், எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். எல்லாம் பக்தாள், பாகவதாள். ராமானுஜ சம்பிரதாயம் அப்படி பகவத் விஷயம்னு காலக்ஷேபத்துக்குள்ளே போனோம்னா நாள் போகிறது தெரியாது, பொழுது போகிறது தெரியாது, அவ்வளவு பகவத் விஷயம் குமிச்சிட்டு போயிடும். ஆனால் நமக்கு போகிறதுக்கு டைம் இல்லை, எதுவுமே டைம் இல்லை. ஒரு அரையர் வியாக்கியானம் பண்ணுறான்னா கேட்கறதுக்கு போகணும் அப்படின்னா கொஞ்ச நாள் உட்காந்துட்டே முடியலையே. வியாக்கியானம் உலக மண்ட பெருவாயா பெரிய வியாக்கியானம்னா எல்லாரும் சரி கொஞ்சம் அப்புறம் வருவோமா இல்லையா. கேட்க கூட நமக்கு முடியல, பட்டி குடிச்சிட்டு போயிட்டாவா, கேட்க கூட முடியல. அதுவும் கம்பிரான் படி ரைசுவாமி இங்கே பண்ணுறது என்னன்னா, எல்லா வியாக்கியானத்துக்கும் மூத்த வியாக்கியானம் கம்பிரான் படின்னு பண்ணக்கூடியது ரொம்ப உயர்ந்த வியாக்கியானம். அவர் சொல்கிறது பெருமாளுக்கு தான் சொல்கிறார். நியாயம் என்னன்னு கேட்டால், நிறைய சேவை யாருக்குன்னா பெருமாளுக்கு. ஆழ்வார்களுடைய ஈரப் சொற்களை பெருமாள் காது கொடுத்து செவி மடுக்கிறார். அந்த ஆச்சாரியர்கள் பண்ணினதை அந்த ஆச்சாரியர்கள் கோஷ்டியாக இருந்து அந்த கோஷ்டியோட ஆச்சாரியர்களோட எம்பெருமான அனுபவித்து பரமபதத்தில் இதுதான் நடக்கிறது. அது இங்கே நடக்கிறது இல்லையா. இப்போ பெருமாளோடு அனுபவித்து அந்த பெருமாள் மூலமாக ஆச்சாரியாளுக்கு வந்து ஆச்சாரியாளுக்கு இருந்த தீர்த்த பிரசாதம் ஸ்ரீ சடகோகம் அந்த கோஷ்டியில் நின்று வாங்கும்போது அடியார்க்கு 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 அடியேன் அப்படின்னு அடியார்க்கு அடிமையாக வாங்கும்போது அதனுடைய தனியாக போய் தீர்த்தம் வாங்கிக்கிறதுலையோ கடாரி வாங்கிக்கிறதுலையோ ஒன்றும் பெருமை இல்லை. கோஷ்டியில் வாங்கலாம். இவ்வளவு அடியார்கள் கொடுத்து நம்ம வாங்கிட்டோம்னா பிரசாதம் பெருமாள்கிட்டேருந்து வருது. கோஷ்டி பிரசாதத்துக்கு அவ்வளோ விசேஷம் இல்லையா. இப்படி மாதிரி சம்பிரதாயம், சாஸ்திரத்தை அவலம்பித்து சம்பிரதாயம் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ராமன் அவதாரம். ராமனோட அவதாரமே சொல்லிக் கொடுக்கறதுக்கான அவதாரம். மற்ற அவதாரங்களில் கால அவகாசத்துக்கு தகுந்த அவதாரம். ரசமாவதாரம்னா அப்படி தூண் எடுத்தது வந்தார், பிரசன்னமானார், அவனை கிழிச்சு போட்டு விட்டார், அப்புறம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணால் அப்படியே மறந்து. இந்த அவதாரம் எவ்வளோ நாளி
க்ஷணகால அவதாரம். மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் சொல்லவே வேண்டும் இல்லையோ. வராக அவதாரம் அது மாதிரி தான். வாமனாவதாரமும் அது மாதிரி தான். வாமனாவதாரத்துக்கு அப்புறம் என்ன சரித்திரம்? வந்தார், டெல்லியில் வாங்கிட்டார், அப்புறம் பிறகு திருவிக்ரமாவதாரம் ஆகிட்டார், அப்புறம் என்ன சரித்திரம் இல்லை. பரசுராமாவதாரமும் அது சரித்திரம், அது ஆவேச அவதாரம் ஆகிடுச்சு. கிருஷ்ணன் பண்ணின மாதிரி நம்ம பண்ணவே முடியுமோ? யாராவது யோசிச்சு பார்த்தோம், கிருஷ்ணன் பண்ண மாதிரி நம்ம பண்ண முடியுமா? கிருஷ்ணன் சொன்னதை கேட்க வேண்டியதான் இல்லையா? கிருஷ்ணன் சொன்னதை கேட்க வேண்டியதான், அனுபவிக்க வேண்டியதான். கிருஷ்ணாவதாரம் அனுபவம் இல்லையா? பாலலீலையிலேருந்து அனுபவம். நம்ம பெரியாழ்வார் எவ்வளோ பண்ணியிருக்கார் பாலலீலை கிருஷ்ணாவதாரம். ஆனால் அதெல்லாம் கேட்கறதுக்கு இனிமை, கேசவன் கீர்த்தி இல்லையா? ஆனால் கற்பார் ராமபிரானையெல்லாம் மற்றும் கற்பன். கற்கிறதுக்கு ராமபிரான் தான், படிச்சுக்கிறதுக்குன்னா ராமபிரான் தான். ராமபிரானை தான் படிச்சுக்க முடியும். அதுக்காக ஒரு அவதாரம் ராமாவதாரம். எவ்வளவு தபஸ் இருந்து தசரதன் அந்த ராமனை பெற்றெடுத்தான். 60,000 வருஷம் தபஸ் ராஜ்யத்தை ஆண்டது அப்படிங்கிறத காட்டிலும் என்ன மாதிரி எங்கள் பெரியவா ஆண்ட மாதிரி நான் ஆண்டுட்டு போயிட்டேன், எனக்கு பின்னால் என்ன மாதிரி ஆள்றதுக்கு குழந்தை வேணுமே, என்ன மாதிரி அவளை பார்த்துக்கணும், அந்த மக்களை கண்ணு கருத்துமாக பார்த்துக்கணும், இந்த சட்டம் நீதி பரிபாலனம் பண்ணணும், எல்லா மக்களுக்கும் சமநீதி வழங்கணும், இப்படி ஒரு குழந்தை எனக்கு வேணுங்கிறது தான் அவர் பிரார்த்தனை. அதுக்காகத்தான் அவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தார் இல்லையா? குழந்தைன்னு இருக்கிறதுனா தபஸ் பண்ணி குழந்தை பிறந்தார். அவ்வளவு பிராட்டியும் அவ்வளவு அவருடைய மனைவிமார்களும் அவரும் அவ்வளவு பெரிய தபஸ். போகாத தீர்த்தமே கிடையாது, போகாத க்ஷேத்திரமே கிடையாது. எல்லாம் போய் தபஸ் பண்ணி அந்த ராமனை பத்தல் இல்லையா? ராமோ விக்கிரகவான் தர்மா, தர்மத்துக்கு ஒரு உருவம் கொடுத்தா அதான் ராமன். தர்மம்னா என்னங்கிறதையும் சொல்கிறார் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். 4 விதமான தர்மத்தை காட்டுறதுக்காக 4 ரூபத்தில் பகவான் அவதாரம் அப்படின்னு சொல்லு இல்லையா? ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகுணன் 4 ரூபத்தில் பகவான். ஒரே பகவான் தான், ஒரே பாயசத்துக்குள்ள ஆவிர்பாவம். அப்போ அந்த பாயசத்தில் பகவான் வேற, இன்னொரு பாகம் வேறன்னு சொல்ல முடியுமா? அப்போ 4மே பகவான் தான். அதை வால்மீகி பகவான்னு சொல்கிறார். விஷ்ணுவோர் அர்த்தம் மகாபாக பிக்ஷ்வாகு இல்லையா? இக்ஷ்வாகு குலத்தை காப்பாற்றுறதுக்காக விஷ்ணுவோர் அர்த்தம் மகாபாக. அப்போ பாதி பாகத்தினால ராமனா பிறந்தார், கால் பாகத்தினால லக்ஷ்மணனா பிறந்தார், அரைக்கால் பாகத்தினால பரத சத்ருகனாளா பிறந்தாள்னு பாகம். அப்போ பகவானுடைய அம்சம் 4 பேர். ஏன் 4 பேர் வந்து இந்த அம்சத்தை காட்டுவானேன்னா 4 விதமான தர்மம் இருக்குது அப்படின்னு உலகத்தில் 4 விதமான தர்மம் இருக்குது. தர்மம்னா என்ன? அடுத்த கேள்வி. தர்மம் சொல்கிறேன். தர்மம்னா என்ன? சத்தியம், நீதி, நேர்மை, ஒழுக்கம், பண்பாடு எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் தர்மம். இதெல்லாம் பெரிய பெரிய தர்மம். சின்ன தர்மத்துலேருந்து போகும் இல்லையா? சத்தியங்கிறது முக்கியமான தர்மம். சத்தியங்கிறது யாருக்கோ ஆனதில்லை, நமக்கு ஆனது. உண்மை சொல்கிறது இல்லையா? உண்மைங்கிறது ஃபேக்ட் இல்லையா? உண்மை சொல்கிறவாளுக்கு பயமே கிடையாது. எங்கே வேணாலும் சொல்லலாம். பொய் சொல்லணும்னா இங்கே ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லிட்டா அப்புறம் அவள்கிட்ட ஒரு மாதிரி மாற்றி சொல்லணும், இவாள்கிட்ட மாற்றி சொல்லணும்னு போயிட்டே இருக்கு. அப்புறம் எப்படி சொன்னோன்னு அதை ருச்சி பண்ணுறது வேறு பிரச்சனை. அப்படியே போயிட்டே இருக்கும். பொய்க்கு வந்து கால் முளைச்சிட்டே இருக்கு. ஆனால் சத்தியம் ஒரே கால் தான். எப்பவும் பகவான் சத்தியம் ஒரே வார்த்தை தான். ராமன் ஒரு சொல், ராமன்ட்ட ஒரே வார்த்தை சத்தியம். ஒரு வில் ராமனுக்கு திருநே. இப்போ சத்தியங்கிறது நம்முடைய வேதம் நமக்கு இருக்கிற கட்டளை. சத்தியம்தான் பகவான். நீ சத்தியத்தை காப்பாற்றினாலே உங்கள்கிட்ட பகவான் இருக்கான். பொய் விளையாட்டு கூட சொல்லாதீங்க, பொய் சொல்லாதீங்க இல்லையா? பொய் சொல்கிறதா இல்லையா? ஒரு ஆபத்து காலத்தில் ஏதாவது தப்பிச்சுக்கிறதுக்காக ஏதாவது 1-2 ஒரு விதிவிலக்கு இருக்கலாமே தவிர பொய் சொல்லவே கூடாது அப்படிங்கிறது சத்தியங்கிறது முக்கியம். சத்தியம்தான் நம்ம கொள்கை. நமக்குன்னு மரம் இருக்கு இல்லையா? நம்ம தேசிய மரம், தேசிய இல்லையா நதி, தேசிய பறவை அப்படின்லாம் சொல்கிறோம். தேசிய கொள்கை என்ன? நமக்குன்னு தேசிய கொள்கை, நம்ம பாரத வருஷத்துக்கான தேசிய கொள்கை என்ன கொள்கை அப்படின்னா, எல்லாம் காசை பார்த்தா தெரியுது இல்லை? எல்லாம் காசுலெல்லாம் போட்டுருக்கு இல்லையா? ஒரு சின்ன 3 தலை போட்டு சிம்மம் போட்டு சிம்மத்துக்கு கீழே எல்லாம் சத்தியமேவ ஜெயத்தே, வாய்மையே வெல்லும் தமிழில் போட்டுருக்கு. அதுதான் நம்ம கொள்கை. சத்தியம்தான் ஜெயிக்கும்.
வாய்மையே வெல்லும். அப்போ சத்தியம்தான் நம்முடைய முக்கியமான கொள்கை, நம்ம முக்கியமான தர்மம், நம்ம தேசத்துக்கான தர்மம். சத்தியம் இல்லாத பொய் நிற்கவே நிற்காது. அந்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்கு தான் பகவான் தான். அப்போ ராம் சத்திய வாக்கியோ திடவிரதாக, வால்மீகி பகவான் சொல்லி சத்திய வாக்கியோ திடவிரதாக, அந்த சத்தியத்தில் திடமாக இருப்பான். சத்திய வாக்கியோ நீ எந்த தர்மத்தை காப்பாற்றுறியோ அந்த தர்மம் உன்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. கௌசலா மாதா எல்லாம் ஆசீர்வாதம்லாம் பண்ணிட்டு அந்த குழந்தை காட்டுக்கு போகிறான்னு சொன்ன உடனே, நீ எந்த சபை ராகவசார்த்தூல தர்மஸ்துவாம் அபிரக்ஷது, நீ எந்த தர்மத்தை இவ்வளவு சிரத்தாஞ்ச நியமேனச்ச, சிரத்தையோடையும் நியமத்தோடையும் காப்பாற்றுறியோ அந்த தர்மமே உன்னை காப்பாற்றும். இது ஒரு ஆசீர்வாதம். தர்மங்கிறது நம்ம ரட்சிக்கும். தர்மோ ரட்சத்து ரட்சிதா, தர்மம் நம்ம ரட்சிக்கும், தர்மத்தை கடைபிடிச்சா நம்மளை ரட்சிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் நம்ம கொள்கை, அதுதான் நம்ம அத்தனை பேர்களும் நம்மளை காப்பாற்றி நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் சத்தியம். சத்தியம்னா என்னன்னா, சத்தியம்னா ஒத்ததான் ச ஏகா ச ஏ, பகவான் தான் சத்தியம், பகவான் தான் சத்தியம். பகவானை விட்டு இன்னொரு சத்தியம் இல்லை. பகவான் எல்லாத்துக்குள்ளாக இருக்கும் சத்தியம், பகவான் தான் நிர்வாகம் பண்ணுறாங்க சத்தியம், பகவான் தான் காப்பாற்றுறாங்க சத்தியம். அப்போ சத்தியமான பகவானை சொல்லிட்டு நமக்கு சத்தியம்னா எதுன்னு தெரியாது, நம்ம எது பொய் எது நிஜம்னு தெரியாது. ஆனால் ரிஷிகள் கண்டுபிடிச்சு கொடுத்ததான பகவான் நாமாக்கள், பகவானுடைய சரித்திரங்கள் சத்தியம். என்றைக்கோ போயிடுத்து எப்போவோ போயிடுத்துன்னு சொல்கிறது இல்லையே, என்றைக்கும் புனிதமாக. ராமாயணம் எனக்கு முன்னால் தலைமுறை 50 தலைமுறையாக சொல்லிட்டு இருக்கா, எனக்கு பின்னால் 50 தலைமுறை சொல்ல போகிறேன் இல்லையா, உண்டா இல்லையா? யாராவது ராமாயணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ இத்தனை வருஷம் 17 லட்சம் வருஷமாக ராமாயணம் சொல்லிட்டு இருக்கோம். எத்தனை மகான்கள் சொல்லியிருக்கா. ராமாயணம் பாடாதவாளே கிடையாது. எங்கே எதை விட எதுவுமே ராமாயணமே இல்லாமல் எதுவுமே இருக்கான்னு பாருங்க, எதுவுமே கிடையாது. ஆழ்வார்கள் பாசுரம் பூரா ராமாயணம். சரி, பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ணுறேன்னு சொல்கிறாளே, வியாக்கியானம் பண்ணுற சொல்கிற பெரியவாச்சான் பிள்ளை ஸ்ரீராமாயணத்தில் தான் பிரமாணம் எடுக்கிறார் இல்லையா. ராமானுஜமுனின்னு எடுத்துட்டேன்னா பேர்லேயே ராமன் தான், ராமானுஜம் இல்லையோ. லட்சுமணத்துக்கு ராமானுஜன்னு பேர், இந்த பேர் தான் வச்சுட்டு இருக்கா. ராமானுஜரை சொல்ல வரச்சே என்ன சொல்கிறாருன்னா, என்ன சொல்ல வர ராமானுஜர் சொல்ல வரச்சேன்னா, ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோவில் ராமானுஜன் இல்லையா. ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோவில் ராமானுஜன். 1 வருஷ காலம் திருமலையில் இருந்து தன்னுடைய மாதுடரான மாமாவான திருமலை நம்பிகள்கிட்ட ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் 1 வருஷம் கேட்குறார், டைவிடாமல் கேட்குறார். ஸ்ரீராமன் எப்படி விரதமாக இருந்த கேட்டார்னா குருபரம்பரை அழகாக சொல்கிறார். ராமானுஜர் மாதிரி கேட்கக்கூட முடியாது நம்மளால், இப்படி ராமானுஜர் கேட்டார். அப்போ எம்பெருமானார்னா ராமஸ்வரூபமாக இல்லையா, ராமனை வச்சுட்டே எல்லா நிர்வாகம். அந்த சத்தியம் நிலைக்கணும்னா ராமன் வேணும் இல்லையா, அதை காட்டினார். அதே மாதிரி எல்லா ஆச்சாரியாலையும் பாருங்கோ, சங்கராச்சாரியார் எத்தனை இடத்துல எடுக்கிறார் பாருங்கோ, மத்வாச்சாரியால் எத்தனை இடத்துல இருக்கா பாருங்கோ, எல்லா சம்பிரதாயஸ்தாலும் இப்படி இருக்கிறாங்க. திருமுறைகளில் எவ்வளவு ராமாயணம் இல்லையா, அவ்வளவு நாயன்மார்களும் ராமாயணம் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீராமனை பற்றி சொல்லாத நாயன்மார் கிடையாது. எல்லா நாயன்மாருடைய விஷயத்திலையும் ராமாயணம் வரும். ஆழ்வார்கள் சொல்லிட்டான்னா வைஷ்ணவாள் சொல்கிறான். சைவ சித்தாந்தத்தில் இருக்கிற அவ்வளவு ஆழ்வார்களும் ராமாயணத்தை டச் பண்ணுறான் இல்லையா. அருணகிரிநாதர் நிறைய ராமாயணத்தை அள்ளி ராமாயணத்தை அள்ளி கொடுக்குது. அருணகிரிநாதருடைய பார்த்தா இல்லையா, அதுவும் அர்த்தத்தை சொல்கிறது இல்லையோ. அருணகிரிநாதர் சொல்கிறார், ராமாயணத்தை சொல்கிறார். இதில் திருப்புகள்ல ராமாயணம் சொல்கிறார். குமரகுருபரர் ராமாயணம் சொல்கிறார். அவ்வளவு சித்தாந்தவாதிகளும் ராமாயணம் சொல்கிறார். ராமாயணம் இல்லாத கோவில் இல்லை, எல்லா கோயிலையும் ராமன். இத்தனை கோவில், ஆயிரக்கணக்கான க்ஷேத்திரம் இருக்குது. சேது ஹிமாச்சலம் பர்யந்தம் ஆயிரக்கணக்கான கோவில் இருக்குது. சிவன் கோவில் இருக்குது, பெருமாள் கோவில் இருக்குது, முருகன் கோவில் இருக்குது, விநாயகர் கோவில் இருக்குது, அம்பாள் கோவில் இருக்குது. ராமன் இல்லாத கோயிலே இல்லை. இது எல்லா கோயிலையும் ராமன் இருக்கார் பாருங்க. இல்லைன்னு சொல்லுவார் இல்லையோ, இல்லைன்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த ராமன் தான் உதாரண புருஷன். காட்டுறதுக்கு உதாரணம் காட்டின யாரை காட்டி உதாரணம் காட்ட முடியும்னா ராமன் மாதிரி இது, ராமன் மாதிரி இது. அப்போ மனுஷனாக இல்லை, தன்னை மனுஷன்னே சொல்லிட்டு ஒரு மனுஷால் எப்படி நடந்துக்கணும்னு பகவான் காட்டுறதுக்காக ஒரு அவதாரம் பண்ணது ராமாவதாரம் அப்படின்னு சொல்கிறது. அதில் ராமன் காட்டினது ஒவ்வொரு தர்மம், ராமன் காட்டினது சாமானிய தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சாமானிய தர்மம்? அப்பாவை பார்த்துக்கணும், அம்மா பார்த்துக்கணும். அம்மாட்ட ராமன் மாதிரி ஒரு பிதிரு பக்தன் யாரை பார்க்க முடியுமா?
அவ்வளோ ஒரு பிரிவு இல்லையா? பிதிர்வாக்கிய பரிபாலனங்கிறத முக்கியம். அப்பா ஒரு வார்த்தை கொடுத்துட்டார். ராமன் பிறக்கிறதுக்கு எத்தனையோ காலத்துக்கு முன்னால் கொடுத்தது. அது என்னன்னு கூட தெரியாது, அவருக்கே தெரியாது. என்ன கேட்க போகிறா, அவள் வரேன் என்ன கேட்க போகிறா, நான் என்ன வரம் கொடுக்க போகிறேன்னு அவருக்கு தெரியுமா? தெரியாது, அவருக்கே தெரியாது. ஆனால் வார்த்தை, நீ 2 வரம் கேளு நான் தரேன், நான் 2 வரம், நீ 2 வரம் கேளு நான் தரேன். ஆனால் என்ன வரம்னு தெரியாது, வரம் தரேன்னு சொல்லிட்டேன். அந்த வார்த்தையை சத்தியம் பண்ணணும். அதுக்கு வேறு உபகரணங்களே இல்லை பாருங்க, இல்லையா? திடீர்னு அந்த அம்மா கேட்குறா, 2 வரம் நான் கேட்குறேன், முன்னால் கேட்டிருந்தேன், அந்த வரத்தை கேட்குறேன், நீ கொடுக்கோ அப்படின்னு கொடுக்குறாரு. அப்போ அப்பா கொடுக்குறதுக்கே தயங்குறார். இந்த வரத்தை அப்பா கொடுக்குறதுக்கே தயங்குறார். என்னமோ நீ கேட்டியேமா நான் கொடுத்துட்டேன், இது சத்தியம் இல்லையே, இது இப்போ இதுவாக வராதே, அது நம்மளுடைய சம்பிரதாயத்துக்கு ஒத்து வராதே, நம்ம பெரியவாள்லாம் அப்படி இல்லையேன்னெல்லாம் சொல்கிறார். அவருக்கே கொடுக்க முடியல, கஷ்டப்படுறார். கொடுத்துட்டா என்ன செய்யறதுன்னு கஷ்டப்படுறார். நேற்று ஜனங்கள்லாம் கூட்டு நாளைக்கு ராமபட்டாபிஷேகம் சொல்லிட்டேனே, நீ எனக்காக விட்டு கொடு கெஞ்சிரா, இல்லையா? ஸ்ரீராமாயணத்தில் அந்த இடம் பார்க்கலாம், உருக்கிடம் உருக்கி அப்படி கெஞ்சிறார். அவரால் கொடுக்க முடியல. இப்போ யார் கொடுக்கணும்? யார் கொடுக்கணும்? பிள்ளை தானே கொடுக்கணும். அப்பா ஒரு காரியம் செஞ்சாருன்னா அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்குறது தான் பிள்ளை. அது ராமனே சொல்கிறார், அப்பா சொல்ல கேட்காத பிள்ளை சாணியில் புழுத்த புழுன்னாரு, இல்லையா? அப்போ அப்பா சொல்கிறத கேட்கணும். அப்போ அப்பாவாலேயே நிறைவேற்றுறதுக்கு பயப்படுறார் அப்பா. எப்படி இது எது சத்தியம்னு தெரியலையே, இல்லையா? எது சத்தியம்? நேற்று குழந்தைகள்ட்ட ஜனங்கள்ட்டெல்லாம் சொல்லிட்டேனே, ஒரு ராஜா அப்படி போய் சொன்னதாக ஆகிவிடுவேன். பயம், நிர்தாரணம் பண்ண முடியல. அப்படித்தான் நமக்கு எல்லாம் சந்தேகம் வரும். அதுக்காக தான் அந்த பாத்திரம். நமக்கு எல்லாம் ஒரு சத்தியத்தை நிறைவேற்றுற இடத்துல பயங்கரமான சோதனை வரும். நம்ம இதை செஞ்சால் சரியா, அதை செஞ்சால் சரியா, நமக்குள்ளே வரும். அப்போ பகவான் வந்து அதை நிர்தாரணம், அப்பா நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அப்போ அதை கொடுக்குற கடமை பிள்ளைக்கு உண்டு. உயிரை கொடுத்தாவது நான் அப்பா சொன்ன சத்தியத்தை காப்பாற்றுவேன். அதுக்கு எந்த தடைகள் வந்தாலும் தள்ளுவேன். சிஸ்டர் சொல்கிறார், காப்பாளி சொல்கிறார், மகர்ஷிகள் பூரா சொல்கிறா, ஜனங்கள் பூரா கூட ராமா நீ வந்துரு, இல்லையா? அவ்வளவு பேர் கெஞ்சி கேட்குறா. இதில் பாசம் இருக்குது, பக்தி இருக்குது, அன்பு இருக்குது, விஸ்வாசம் இருக்குது, சாஸ்திர பிரமாணம் வேறு காட்டுறா, இன்னொரு நடவடிக்கை வேறு காட்டுறா. ஆனால் சத்தியத்தை நிர்தாரணம் பண்ணுறதுக்கு என்ன? நான் இங்கே பித்ருவாக்கிய பரிபாலனை, எங்கள் அப்பா சொல்லிட்டார் நான் கேட்பேன். 14 வருஷம் தானே நான் இருந்துட்டு வரேன். எங்கள் அப்பா ஒன்றும் பெருசாக சொல்லலையே, இல்லையா? அந்த காலத்தில் நமக்கு வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு பீரியட், இல்லையா? ஆனால் அப்போ அப்படி இல்லை, 60,000 70,000 எல்லோரும் வயசு. எங்கள் அப்பா 14 வயசு நினச்சிட்டேன். இந்த போயிட்டு போவேன், தமிழ்நாட்டில் ரொம்ப அழகாக சொல்லுவேன், 2, 7, 6 போயிட்டு வந்துடுவேன். அது மாதிரி போயிட்டு வந்துடுவேன், இல்லையா? 14 வருஷம் தான் எங்கள் அப்பா சொல்லியிருக்கார். 14 வருஷம் காட்டில் இருக்குது, என்ன பெரிய கட்டமா? நீங்களாம் 16 வருஷம் பொறுத்துக்க மாட்டீங்களா? 14 வருஷம் தானே எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, அதை நான் பண்ணிட்டு வரேனே. எங்கள் அம்மா ரொம்ப கேட்கலையா, 14 வருஷம் தானே கேட்டா. எங்கள் அம்மா ரொம்ப கேட்கல, என்னமோ கேட்டுட்டா தப்பு பண்ணிட்டான்னு சொல்கிறேன். எங்கள் அம்மா 14 வருஷம் தானே வச்சுட்டாங்க. அதுவும் 14 வருஷம் காட்டில் முனிவர்கள்ட்ட சாதுக்கள்கிட்ட போய் நான் சேவிச்சுட்டு நிறையா நான் வந்து அவள்கிட்டருந்து நிறைய பாடம் படிச்சுட்டு வர முடியுமே. அப்போ நான் போயிட்டு வரேனே. எங்கள் அம்மா அப்பா எனக்கு நல்லது தானே சொல்லியிருக்கா, நான் போயிட்டு வரேனே. நீங்கள்லாம் இருக்கோ இப்படியே இருக்கணும், 14 வருஷம் கழிச்சு பார்க்க. இப்படி இந்த சத்தியத்தை எடுத்துக்கணும், இல்லையா? அதை தள்ளலை. ஆனால் எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை நான் காப்பாற்றுவேன். இப்போ பித்ருவாக்கிய பரிபாலனை, மாதாவை காப்பாற்று, அதான் இப்படிலாம் காப்பாற்றுவேன். கோசலையை பிறந்ததுனாலேயே பேர் அவளுக்கு, மண்ணு புகழ் கோசலையும் மணிபயிர் வாய்த்தவனே, பிறந்ததுனாலேயே பேர். எல்லாரையும் ஏற்றுக்க வச்சு அந்த தர்மத்தை பண்ண, இல்லையா? அந்த தர்மத்தை காட்டினார். சாமானிய தர்மம், ஜனங்களை எப்படி பார்க்குறது. அவன் தன் குழந்தை மாதிரி பார்க்குறான். ஒருத்தர் வீட்லேயும் போய் பழகிட்ட சொல்கிறார் வால்மீகி, ஒரு வீட்லேயும் அந்த வீட்டு பிள்ளை மாதிரி போய் நிற்கிறான். அந்த அவளுக்கு என்ன கஷ்டம் வருதோ அதை போய் பார்க்குறான். வயசானவாட்டா கால் பிடிச்சி விடுவார், என்ன சாப்பிட்டேன்னு கேட்கணும், சாப்பிட்றத பார்ப்பேன். ஒரு ராஜகுமாரன்னு தனியாக உட்காந்து, ராஜகுமாரன் தனியாக இருக்க, வீட்டுக்கு வீடு பழகி மக்கள்கிட்டெல்லாம் பழகி, ஒரு வியாபாரம்னா வியாபாரத்தில் போய் என்ன பண்ணிட்டு எப்படி நடக்கிறது, சரியாக நடக்கிறதா சரியாக நடக்கலையா, உங்களுக்கு என்ன குறை, அப்படி இவர் எல்லா பக்கத்தையும் காட்டுறார். இப்படி ஒரு ராஜா, இல்லையா? அப்போ எல்லாத்தையும் சமமாக பழக, இவன் ஒஸ்தி இவன் தாழ்த்தி அப்படின்னு யார்கிட்டையும் ஒரு
பேதமில்லாமல் பழகிற ஒரு அற்புதமான ஒரு ராஜகுமாரன் இல்லையா. தசரதன் போய் பார்த்துட்டு அவனை பற்றி இப்படி சொல்கிறாளே அப்படியா ராமன்னு நினைக்கிறான். ஏன்னா அவர் பெற்ற பிள்ளை தான், அவர் பெற்ற பிள்ளை தான். ஆனால் ஜனங்கள் பேசுகிறதெல்லாம் அபூர்வமாக இருக்குது. இப்படியா ராமன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. அப்போ ராமனோட குணங்கள் குணக்குற்றுன முதல் சாப்டர்லேயே இப்படி ஒரு குணம் உடையவன் உண்டானதான் கேள்வி. இப்படி ஒரு குணம் இருக்கான் அப்படிங்கிறதான் சொல்கிறேன். ஐயோ ராமாயணத்துக்குள்ளே போனால் வெளியில் வரவே முடியாது, அப்படி ஒரு விஷயம் அது. அப்போ அவ்வளவு பெரிய குணசம்பன்னனாக இருக்கக்கூடிய ஒரு ராமன் அப்படின்னு அத்தனை பேர்த்தையும் சமமாக பழகிறான். அதுக்கு ஒரு ஸ்லோகமும் சொல்கிறார். ராமனை பெரிய திருடன்றார் ஸ்லோகத்தில். கிருஷ்ணனை திருடன்னு எல்லாரும் கிருஷ்ணனை திருடன்னு அது சகஜமாக எல்லாருடையும் திருடுறது ஏற்பட்டது. ஆனால் ராமனை திருடன்னு யாராவது சொல்லுவாளோ? ராமனை திருடன்கிறார். திருஷ்டி சித்தாபகாரினம் அப்படின்றார். திருஷ்டியும் சித்தத்தையும் அபகாரம் பண்ணிவிடுவான். மற்றவன் கிருஷ்ணா பரவாயில்ல, ராமன் ரொம்ப மோசம். ஏன்னா கண்ணையும் பிடிக்கிட்டுருவான் இல்லையோ, மனசையும் பிடிக்கிட்டுருவான். மனசையும் கண்ணையும் பிடிக்க அவன் என்ன வேலை செய்ய முடியும்? பொருளை திருடிட்டு போனால் அது திருப்பி சம்பாதிச்சுடலாம். பொருளை திருடிட்டு போனால் சம்பாதிக்கலாம், இடத்தை திருடிட்டு போனால் சம்பாதிச்சுடலாம், மற்ற எதை திருடினாலும் சம்பாதிச்சுடலாம். மனசையும் கண்ணையும் திருடிட்டா எப்படி சம்பாதிக்க முடியும்? அப்போ மனசையும் திருடுறான், கண்ணையும் திருடுறான். திருஷ்டி சித்தாரான் இல்லையா சொல்கிறான். சந்திரகாந்தானம் அதீவ பிரிய தரிசனம் ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாக இல்லையா. அப்போ அழகுனால எல்லாருடைய கண்களையும் பிடிச்சி விடுவார். ராமனை பார்த்த தோள்கண்டார் தோழை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறார் தமிழ்நாடுடைய வள்ளல். தோள்கண்டார் தோளே கண்டார் தொடுகடற் கமலம் அன்ன தாழ்கண்டார் தாளே கண்டார் கடக்கை கண்டார் மத்தி வாழ்கொண்ட கண்டார் யாரே வடிவினை முடியை கண்டார் ஊழ்கொண்ட சமயத்தண்ணார் உருவு கண்டார்கள் இல்லையா. அப்போ பார்த்தவா பார்த்து அப்படியே ரசிக்கிற மாதிரி இருந்தால் அப்புறம் அடுத்ததில் தோள்கிட்ட போட்டு நிறைவு சரி தோளை பார்த்தாச்சு போரும்னா தானே அடுத்த அங்கத்தை பார்க்க முடியும். அடுத்த அங்கத்துக்கே போக விடாமல் கண்ணை பிடிக்கிட்டாங்க. அப்போ அவர் சொன்னது கரெக்ட் தானே. திருஷ்டி சித்தாபகாரன்னு சொன்ன வார்த்தை கரெக்ட் தானே இல்லையா. சித்தம் என்னன்னா குணத்தை நினச்சா இப்படி பழகிறானே நினச்சா ராமனை விட்டு போகவே மாட்டேங்க மனசை இல்லையா. ஆண்டாள் நாச்சியார் சொன்னால் எல்லாத்தையும் தூது அனுப்பிச்சேன், மேகத்தை தூது அனுப்பிச்சேன், போய் மலையில் போய் மொச்சு விட்டு கொடுத்தேன்னா திரும்பி வந்தால் தானே இல்லையா. அவள் திரும்பி வரலையே, எல்லாத்தையும் தூது அனுப்பிச்சா போய் மொச்சுட்டு விடுவான் இல்லையோ. அப்போ திருஷ்டியும் பிடிச்சி எடுத்துக்கிறான், சித்தத்தையும் பிடிச்சி எடுத்துக்கிறான். இவன் இவ்வளவு பெரிய திருடன்னா அவ்வளவு பெரிய ராமனுடைய குணம் இல்லையா. இன்றைக்கி நம்ம பார்க்கலாம், அன்றைக்கி தானா இன்றைக்கி ராமன் அப்படித்தான். திருப்பதின்னு ஒரு ஊருக்கு இல்லையோ, எல்லாரும் போயிருக்கேன், எல்லாரும் ஆசைப்பட்டு போகிற இடம் திருப்பதி ஒரு தரமாக பார்த்து விடணும் அப்படின்னு போகிறவாள்லாம் இருக்காங்க. யாராவது திருப்பதி போயிட்டு வந்து எனக்கு ஒன்றுமே திருப்தி இல்லை அப்படின்னு சொல்கிறவா யாராவது இருக்காளோ? ஒருத்தருமே கிடையாது. சரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்று பெருமாளை பார்த்துட்டு வந்தாலாம், அது கிடையாது. ஒரு செகண்டு அப்புறம் ஜருகண்டின்னு கையை பிடிச்சி தூக்கி போட்டுருவாங்க இல்லையா. ஒரு செகண்ட் அந்த பெருமாளை போய் நின்று பார்த்துட்டு அவ்வளவு கூட்டத்தில் நெரிச்சு போய் நாள் கணக்காக கடந்து போய் பெருமாளை போய் ஒரு செகண்ட் இப்படி பார்த்துட்டேன். நல்ல தரிசனம். என்ன நல்ல தரிசனம்! சங்க பார்த்தியா, சக்கரத்தை பார்த்தியா, கிரீடத்தை பார்த்தியா, மகாலட்சுமி மார்பில் இருக்காளே பார்த்தியா, திருவடியை பார்த்தியா? இது பார்க்குறதுக்காவது அவகாசம் உண்டா இல்லையோ? கண்ணை ஓட்டி இப்படி பார்த்தா கூட பார்க்க முடியாது இல்லையா. அப்போ என்ன தரிசனம்! அதுக்கு ஆச்சாரியால் ஒரு அழகான வியாக்கியானம் பண்ணால், நீ பார்க்குறியோ பார்க்கலையோ அவன் பார்த்துடுவான். பெருமாள் நாள் போய் நின்றுட்டு வந்துடு, அவன் பார்த்துடுவான். தரிசனம்னா என்னென்ன, உனக்கு தரிசனம் அப்பா இருக்கான், அவன் பார்த்துடுறான். உன்ன உனக்கு என்ன வேணுமோ அவன் கொடுத்துடுவான். அதனால் பெருமாள் முன்னால் போய் நில்லுன்னு நம்ம வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா கோவிலில் அவ்வளவு கலெக்ட் பண்ணி வச்சுருக்க, அவ்வளவு சக்தி எனர்ஜி, அவ்வளவு மகர்ஷிகள் ஆயிரக்கணக்கான வருஷமாக அவ்வளவு மகான்கள் வந்து திருப்பி பாடி இந்த மண்டபத்தில் உலக மண்டபம் வருவாயான்னு பாட வேண்டியது, அந்த மண்டபத்தில் பாட வேண்டியது, இந்த மண்டபத்தில் பாட வேண்டியது, மண்டபம் இங்கே 4000 அங்கே 4000 அங்கே 4 என்னத்துக்காக இவெல்லாம் பாடுறான்னு கேட்பாரு. என்னதுக்காக பாடுறாங்க? ராமானுஜர் என்ன பாடிட்டே கிடாங்க, அதான்டா உனக்கு வேலை, நான் கொடுத்துருக்குற வேலை, ஆச்சாரியம் கொடுத்துருக்குற வேலை, எல்லா மண்டபத்துலையும் திருப்பி பாடு. இந்த எந்த உற்சவத்துலையும் பாடுறான், எல்லா உற்சவத்துலையும் பாடுறான். இந்த மண்டபத்தில் பாடுறான், அந்த மண்டபத்தில் பாடுறான். திருப்பி என்னன்னா பெருமாளை மகிமைப்படுத்துன்னு ஒரு வார்த்தை உண்டு. பகவானை மகிமைப்படுத்தணும். யாராரும் பிடிச்சுட்டாங்க பகவானை மகிமைப்படுத்து இல்லையா. மகிமைப்படுத்துறதுங்கிறது என்னன்னா பெருமாளை சொல்லிகிட்டே வாய், அதுக்கு தானே படைச்சிருக்கு. சொல்லிகிட்டே நன்றி சொல்கிறதுக்கு தான் வாய். என்னன்னா நன்றி சொல்கிறது தான்.
பெருமாள்கிட்ட போய் அவனுடைய குணங்களை சொல்லி 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 ஆச்சாரியர்களுடைய ஈரச் சொற்களை உங்களுக்கு பொருள் தெரியுமோ தெரியாதோ அங்கே போய் உட்காந்து பாடுவோம் இல்லையா? திருப்பி 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 பகவானை சொல்லிகிட்டே இருக்கணும். அப்படி ஒரு சிந்தனை. அப்போ திருஷ்டி சித்தாபகாரம் பிடிச்சி இழுத்துக்குவான்னா அப்புறம் அப்படி போனவாளை பாருங்க. யாராவது கேளுங்க, நான் 100 வருஷம் சொல்லிட்டேன் போரும் பிரபந்தம்னா யாராவது சொல்கிறாளோ? இந்த என் தாத்தா, எனக்கு தெரிஞ்சு ஒரு தாத்தா இருக்கார், கத்துவர், 85 வயசு, அப்படி சேவிப்பார். இன்னும் இருக்கார், காஞ்சிபுரத்துக்கு இருக்கார், அப்படி சேவிப்பார். எங்க சேவிக்கிறதுல என்ன இருக்குன்னு வாழலாம் கேட்டான் பேட்டியில். இப்படி கேட்டு அதே மாதிரி திருமலாச்சாரியார் பெரியவா என்ன பண்ணார், மேலே அவருக்கு திருமால் ஏழை பண்ணி கடவுளாம் கொப்பளமாக வந்து ஆப்ரேஷன் பண்ண சுவாமி, இது ரொம்ப ஆபத்தானது, நான் யமன்ட்ட காட்டுறதுக்காக வச்சுருக்கேன், நீ ஆப்ரேஷன் பண்ணாங்கிறேன்னு. இந்த யமன்ட்ட காட்டணும் வச்சுருக்கேன். பெருமாள் ஏழை பண்ணி தோளில் ஏற்பட்டெடுத்து இது வந்து யமன்ட்ட காட்டணும்னு வச்சுருக்கேன். பெருமாளை ஏழை பண்ண சுவடாக்கும் பிரசாதம் ஆகும் பெருமாள் ரங்கநாதனுடைய எம்பெருமாளுடைய பிரசாதம் நான் பெருமாள் காட்டணும்னு வச்சுருக்கேன், நீ போய் ஆபரேஷன் பண்ண. அது மாதிரி அவளுடைய பாவம் போரும்னே தோணாது. பகவானை பார்க்க பார்க்க போரும்னே தோணாத ஒரு அன்பு ஒரு ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிறது. திருஷ்டி சித்தாபகாரணம். ராமன் சாமானிய தர்மம், எல்லாருக்கும் சமமாக நடந்துக்கிறது. ஒரு குகனை பார்த்தாலும், ஒரு விபீஷணனை பார்த்தாலும், ஒரு சுக்ரீவனை பார்த்தாலும், ஒரு பாட்டி இல்லையா வந்து இது சபரி பாட்டி ஒரு பாட்டியை போய் பார்க்குறார். பாட்டின்னு போய் உட்காந்து கையை பிடிச்சி சொல்கிறார் வால்மீகி, சுவாதீனமாக கூட்டிகிட்டு போனாங்கிற. இதுக்கு முன்னால் ராமனை பார்த்ததுக்குள்ள கேட்டோம், ராமனை சுவாதீனமாக வாயா அப்படின்னு பிடிச்சி நம்மாத்து குழந்தை பேரனை கூட்டிட்டு போய் உட்காந்து பார்த்து கால் பிடிச்சிட்டு நான் பழமெல்லாம் வச்சுக்கி சாண்டுவான். அது என்ன பேரன்பு இல்லையா? பழக்கெல்லாம் கொடுக்கும். என்ன ஆச்சரியமான விஷயம். அப்படி ஒரு பழக்கம் சாமானியமானது. பிரஜைகளை காப்பாற்றுறேன், அப்பாவை காப்பாற்றுறேன், அம்மாவை காப்பாற்றுறேன், அப்பா சொல்ல கேட்குறேன், அம்மா சொல்ல கேட்குறேன், பிரஜைகள்லாம் பார்த்துக்கிறேன், ஊரில் பண்ணுறேன், தர்மத்தை நிர்தாரணம் பண்ணுறேன், என்னுடைய மக்கள்லாம் பிரஜைகளுக்கெல்லாம் எது நீதியோ சமநீதி, இதெல்லாம் சாமானியது. விசேஷ தர்மம் என்ன இல்லையா? இதுக்கு விசேஷ தர்மம் என்னென்னா, ராமன் விட்ட வழியில் ராம கைங்கரியம் பண்ணின்றது. இது லட்சுமணன் பெருமாள் ஐயா சொல்லிட போகிறார், அப்பா பார்த்துக்கூடா அம்மா பார்த்துக்கூடான்னு சொல்லிட போகிறாரு அப்படின்னு பயம் லட்சுமணனுக்கு. அதனால் லட்சுமணன் என்ன சொல்கிறார், ராமன் திருடியில் விழுந்து சேவிச்சுட்டு கையை கூட்டிட்டார். ஒரு மீனை தண்ணியிலேருந்து தூக்கி போட்டால் எப்படி துடிச்சு செத்து போயிடுமோ அது மாதிரி ராமா நான் ஒன்றை விட்டால் செத்து போயிடுவேன் இல்லையா? அப்படி ஏன்னா எனக்கு அம்மா நீ தான், அப்பா நீ தான், சாஸ்திரம் நீ தான், சம்பிரதாயம் நீ தான், எல்லாம் நீ தான். ஒன்றை விட்டு எனக்கு ஒன்றும் இல்லை, என்னை வச்சுக்கோ பக்கத்தில், உன்னுடைய கைக்கரியத்துக்கே பொருத்தம். அம்மாவும் அதே வார்த்தையை சொல்கிறாங்க. சுமித்ரா தேவி என்ன சொன்னால், ராமனுக்கு கைக்கரியம் பண்ணுறதுக்காக தாண்டா உன்னை பெற்றேன், ராமபுரம் பெற்றேன் இல்லையா? நமக்கு சந்தேகம் இல்லை சொல்லி அனுப்புகிறேன். அப்போ அது என்ன விசேஷம், பகவானுக்கே ஆட்டம். நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையும் பகவானுக்கே அர்ப்பணம் பண்ணி செய்யணும். ஒரு வேலையை செய்யணும்னா அங்கே போய் தான் செய்யணுமா, இங்கே போய் தான் இல்லை. நம்ம பண்ணுற வேலையை நம்ம ஆற்றுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ரூம் வச்சுட்டு, ஒரு சின்ன செல்ஃபு வச்சுட்டு, அதுக்குள்ளே ஒரு சால கிராமத்தை வச்சுட்டு, அதுக்குள்ளே ஒரு சின்ன தீபத்தை ஏற்றிட்டு, இந்த பெருமாளுக்காக தான் நான் வாழ்கிறேன்னு வாழங்க பொருள். சரணாகதி என்ன? நமக்குள்ளே இருக்காங்க இல்லையா? நாயன்மார் அழகா நெஞ்சகமே கோவில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள் பராபர கண்ணியில் சொல்கிறேன். நெஞ்சகமே கோவில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள் நீர் பூசையுள்ளவாராய் பராபரமே இல்லையா? அப்போ நெஞ்சகம்தான் கோவில், பகவான் இருக்கார். பக்திக்கு என்ன வேணும் இல்லையா? என்ன வேணும்? ஆழ்வார் பாடுறார் இல்லையா, என்னை விட்டு போகலுட்டேன்னு. போகலுட்டும் சுற்றி சூழ்ந்து போகானாள் ஆண்டாள். நாம் தனியாக இருந்தாலும் விட மாட்டேங்கிறான், சுற்றிகிட்டே வரானே, இவனை நான் என்ன பண்ணுவேன் இல்லையா? சுற்றி சூழ்ந்து போகானாள். அப்போ பக்தி நீ கொஞ்சம் கொடுத்துட்டா மனசை, அவன் உன்னையே சுற்றிட்டு திரிவான் இல்லையா? ஆண்டாள் சொல்ல, நான் பண்ணுற மாதிரி பக்தி பண்ணுக்கோ, என் பின்னால் வர மாதிரி வருவான். ஆண்டாள் பின்னாலேயே வரப்பார் இல்லையா? பெருமாள் ஆண்டாள் பின்னாலே போகிற எந்த ஊரையும் பார்க்க முடியாது, பின்னாலே. மீனாட்சி ராஜ்யமும் மதுரையில், மீனாட்சி பின்னால் தான் வருவாள். ஆனால் ஆண்டாள் ராஜ்யம் இங்கே நம்ம ராஜ்யம் சொல்கிறது இல்லை. ஆண்டாள் பின்னாலேயே வரும், ஆண்டாள் பின்னாலேயே வர பெருமாள் இல்லையா? நீங்கள் என்ன மாதிரி பக்தி பண்ணுங்க, உங்கள் பின்னாலேயே வரும். நீங்கள் பிருந்தாவனத்துக்கு போய் தான் பக்தி பண்ண அவசியம் இல்லை. அந்த கண்ணனை இங்கே பிடிச்சிப்பேன். அந்த கண்ணனை ஏதோ ராஜகோபாலன் உட்காந்துருக்கான் பாரு, கையில் வச்சு செங்கோல் வச்சுட்டு சொன்னபடி வரான். சங்கு சக்கரம் வேண்டாம், எனக்கு வேண்டாம், நீ செங்கோல் தான் வச்சுட்டு வரணும். ஆனால் சரின்னு செங்கோல் சொன்னபடி கேட்குற பெருமாள் இல்லையோ?
அது மாதிரி உங்கள் பின்னால் வருவான். என்ன மாதிரி நீங்கள் பக்தி பண்ணால் உங்கள் பின்னால் பெருமாள் வரும். அப்போ அன்பு பேரன்பு தான் பகவான்னு கருத்து இல்லையா? அப்போ அவருக்கு பண்ணுற கைக்கரியிலே பிரதானம்னு காட்டின அடுத்த விசேஷ தர்மத்தை லக்ஷ்மணனாக இருந்து காட்டி வரத நம்பி சொன்னது சொன்னபடி இருக்கு இல்லையா? நான் போகிறேனே, ஆமாம், அப்பா சொன்ன கட்டளை பிள்ளை நிறைவேற்றணும், அதானே தர்மம். பரதம் பேசுகிற மாதிரி பேச முடியாது, அழகாக பேசணும். அப்பா சொன்னதை பிள்ளை நிறைவேற்றணும், அதான் தர்மம். அப்போ நீ பிள்ளை, நானும் பிள்ளை இல்லையா? அப்போ உனக்கு கொடுத்து எனக்கு உண்டு இல்லை. அதனால் என்ன சொல்கிறார், நீ ராஜ்யத்தை பார்த்துக்கோ, உனக்கு பதிலாக பர்த்தி போகலாம் இல்லையா? நீ பிரார்த்தனை பண்ண முடியலன்னா நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அவளுக்கு குழந்தை பிறகுக்கா நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அது மாதிரி பர்த்தி பண்ணலாம் இல்லையா? அதனால் ராமா, நீ ராஜ்யத்தில் போய் ராஜ்யத்தை பார்த்துக்கோ, உனக்கு பதிலாக நான் மரபுரி கட்டிட்டு மாந்தோல் கட்டிட்டு 14 வருஷம் காட்டுக்கு நான் போகிறேன். அப்போ அப்பா கடமையை நிறைவேற்றியாச்சு, அப்பா சொல்ல நிறைவேற்றியாச்சு, நான் போகிறேன். யார் பேசுவா? எந்த பிள்ளை 2 சம வயசு. ஏதோ அண்ணா தம்பின்னா ஏதோ 10 வருஷம் பெரியவா சின்னவானெல்லாம் கிடையாது. புனர்பூச நட்சத்திரத்தில் இவர் பிறந்தார், அவர் புருஷ நட்சத்திரம் பிறந்தார். புனர்பூசம் பூசத்துக்கு எவ்வளவு வித்தியாசம், எவ்வளவு நாடி இல்லையா? அண்ணா தம்பின்னா பக்தி எப்படி, அண்ணா தம்பிகிட்ட எப்படி இருக்கணுங்கிறது இந்த பிள்ளையில பார்க்கணும். அண்ணானா ஏதோ 1 வருஷம் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னால் பிறந்த அண்ணா, அப்போ தான் நம்ம பிரியமாக இருக்கணும் அப்படி இல்லை. ஒரு நாளுக்குள்ளே பிறந்த அண்ணாட்ட எவ்வளோ பிரியம். அவன் சொல்ல தட்டுறது இல்லை. அப்போ அண்ணானா எனக்கு அப்பாவுக்கு சமானம், அண்ணானா எனக்கு அவ்வளவு உயிர்னு சொல்கிற பிள்ளை எங்கே கிடைப்பான்? பரதன் மாதிரி பிள்ளை, சத்ருகன் மாதிரி பிள்ளை, லட்சுமண மாதிரி பிள்ளை எங்கே கிடைப்பானா? அப்போ அவளை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதனால தான் மனுஷனாக இருந்து சொல்லி காட்டுறதுக்கான அவதாரம் இல்லையா? நீங்கள் இப்படி நடந்துக்கோங்கோ, அண்ணானா இப்படி நடந்துக்கோங்கோ, தம்பின்னா இப்படி நடந்துக்கோங்கோ, பகவத் கைங்கரியம்னா இப்படி நடந்துக்கோங்கோ, குடும்பத்தில் இருந்துகிட்டே பகவத் பக்தி எப்படி பண்ணணும், தன் கடமைகளை செய்யறதே பகவத் பக்தியாக எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி காட்டுனவர் ராமன் இல்லையா? அடுத்தாப்புல அதை காட்டில் விசேஷ தர்மம் எதுவா? 14 வருஷம் நந்தி கிராமத்தில் இருப்பேன், நீ வர வரைக்கும் ஒன்றை மாதிரியே நான் மரபுரி மாந்தோல் போட்டுட்டு இருப்பேன், நான் நந்தி கிராமத்தில் இருந்து உன்னுடைய பாதுகையை வச்சுட்டு நான் பிரார்த்தனை பண்ணேன். ராமன் வந்தாச்சு. ராமன் வந்தவுடனே சொல்கிறார், நீ கொடுத்த அத்தனையும் தோற்பார் கணக்கு இல்லையா? நிதி கோஷம் இவ்வளவு இருக்குது, தானியம் இவ்வளவு இருக்குது, மக்கள் இவ்வளவு இருக்கா, மக்களோட சந்தோஷம் இவ்வளவு இருக்குது, எல்லாம் கணக்கு வச்சுக்கிட்டேன். என்னன்னு சொல்கிறாருன்னா, வால்மீகி அழகாக சொல்கிறார், 1க்கு 10 பெருகி 10 மடங்கு பெருக்கி கொடுத்துருக்கேன் இல்லையா? இல்லையா, நீ வந்தவாடி அப்படியே கொடுத்துட்டேன் அப்படி இல்லை, 10 மடங்கு பெருசாக்கி இல்லையா? 10 மடங்கு பெருசாக்கி கொடுத்துருக்கேன் ராமாயணத்துக்கு. அப்படி கொடுக்குற குழந்தை யார் இல்லையா? சரி, இவர் என்ன பண்ணிட்டார்னா நந்தி கிராமத்தில் இருந்துட்டார் இல்லையா? அப்போ ஊரில் போய் யார் பார்ப்பா? சத்ருகுணத்தை எடுத்துங்க. பகவான்கிட்ட பக்தி பண்ணுறதை காட்டுறது, பகவான்கிட்ட பாகவதனாக இருந்து பகவான்கிட்ட அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு அடியானுக்கு பக்தி பண்ணுறது சத்ருகுணம்னு பேர். சத்ருகுணனுக்கு வியாக்கியானம் என்ன பண்ணார்னா, நித்திய சத்ருகுணா, நித்திய சத்ருக்களை ஜெயிச்சவன். நித்திய சத்ரு என்ன? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இதெல்லாம் நித்திய சத்ரு. அதை ஜெயிக்கிறது அதை சொல்லலைன்னு ராக்கியம். நித்திய சத்ரு என்னன்னா, ராமனை பார்த்தா கண்ணையும் மனசையும் பிடிக்கிட்டுருவான். அதனால ராமனை பார்த்துட்டா பரதன்ட்ட இருக்கிற பக்தி போய்டுன்னு ராமனை திரும்பி பார்க்க மாட்டான். ராமனை திரும்பி பார்த்தா பரதன்ட்ட இருக்கிற பக்தி வேடுவான். அதனால ராமன் என்ன ஆக்கிய பண்ணாரோ அதை பரதன் எப்படி கடைபிடிக்காரோ பரதனுக்கு சீடனாக இருந்து எல்லாம் பண்ணான். நாட்டை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டார் ராமன். நாட்டை யாரும் பார்த்துருந்தது? சத்ருகுணம் பார்க்கணும். சத்ருகுணம் மரவரி தெரிச்சுட்டு மாந்தோல் தெரிச்சுட்டு வெளியில் உட்காரல. சத்ருகுணன் ராஜகுமாரனாக இருந்து ராஜ்யத்துக்குள்ளே போய் அங்கே மந்திரிக்கு என்ன கட்டளை பண்ணணுமோ, அங்கே சேனாதிபதிக்கு என்ன கட்டளை பண்ணணுமோ, ராஜ்யத்தை எப்படி பார்க்கணுமோ, பிரஜைகளுக்கு என்ன பார்க்கணுமோ அவ்வளவும் பார்த்தவன் சத்ருகுணன். அப்போ பரதனுடைய கட்டளையாக பார்க்குறான், பரதனுடைய தாசனாக பார்க்குறான். அப்போ அடிமார்க்கு அடிமைங்கிற நம்மளுடைய சம்பிரதாயம், அடியாருக்கு அடிமை இல்லையா? நம்மளால் அழகாக அடியாருக்கு அடிமை சொல்கிறார். அடியாருக்கு அடிமை பகவானிடத்தில் அடிமையாக இருக்கிற காட்டிலும் உயர்ந்த தர்மம் பாகவதாளுக்கு கட்டுப்பட்டது, ஆச்சாரியனுக்கு கட்டுப்பட்டது. இந்த தர்மத்தை காட்டி அழகாக கொடுத்து 4 தர்மங்களையும் ஒன்றை காட்டிலும் ஒன்று விசேஷ தர்மம். 4 தர்மத்தையும் காட்டுறதுக்காக 4 ரூபத்தில் பகவான் அவதாரம் பண்ணினார் அப்படின்னு ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகணன் சதுர்விதமான ரூபத்தில் இருந்து சதுர்விதமான லாலா 4 குழந்தை பிறந்திருக்கு இன்னைக்கு இல்லையா? 4 குழந்தை ஸ்ரீராமநவமி இல்லையா? இது ஒரு ஸ்ரீராமநவமி. வருஷம் ஸ்ரீராமநவமி கொண்டாடுறோம் இல்லையா? இன்றைக்கி ஒரு ஸ்ரீராமநவமி, எல்லாம் லட்சியம். என்ன லட்சியம் அப்படின்னா, அந்த ராமன் பிறந்த பூமியில்
அந்த ராமலாலாவை அழகாக ஒரு பிரதிஷ்டை பண்ணி பழையபடி புனருத்தார் மகான்கள் அனுபவிச்சபடி இல்லையா. எத்தனை பேர் அந்த காப்பு தூக்கி வண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன் முடிகள் துவித்தாய் செப்பம் சேர் கண்ணினன் மாமதில் உடைசூழ் கணபுரத்தின் கருமணியே என்னுடைய இன்னமுதே அகவனே. ஏன்னா ஆச்சரியம், குழந்தைகள்லாம் ஆடுறச்சே தொட்டியில் ஆடுறச்சே கண்டதெல்லாம் பாடி ஆட்டாது. இந்த மாதிரி ஆழ்வார் பாசுரங்களா ஆச்சரியம். குழந்தையும் நல்லா தூக்கும், கல்மஷங்கள் இல்லாமல் இருக்கும். அது ஆச்சரியமான தாளாட்டு. எத்தனை கொஞ்சம் தாளாட்டாக இருக்குது இல்லையா. அவங்க கடவுள் தாளாட்டுது பாடி 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 ஆடி கண்டினன் மதில் புரிசு. ஆழ்வார்களுக்கெல்லாம் பெருமை என்னென்ன, அங்கே எங்கேயோ ராமன் இருந்தார்னு காணும். இந்த பெருமாள் தான் இங்கே கண்ணபுரத்தில் இருக்காங்க. பேரே கண்ணபுரம், ஆனால் அவர் பாடுறது ராமனை. கண்ணபுரத்தின் கருமணியே அப்படின்னா இல்லையா. மந்து புகழ் கோசலைதன் மணிவயிறு வைத்தவர். அம்மா வைத்த குளிர வைக்கிறது தான் அந்த புண்டை ஒன்று இல்லையா. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதர். உன்னை பெற்ற வயிற்றில் இப்படி பெற்றாடே ஒரு பிள்ளையே அப்படின்னு சொல்லணும். இப்படி பெற்றாடே அப்படின்னா அது கஷ்டம் இல்லையா, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. அப்போ அம்மா வயிறு குளிரும்படியான ஒரு பிள்ளை. மண்ணு புகழ் கோசலைதன் மணி வயிறு வைத்தவர் தென்னிலங்கை பொன்முடி. பிறந்த உடனே கிருஷ்ணாவதாரத்தில் சகடாசுரன் ஒரு அசுரம் வந்தானா. தொட்டியில் படுத்துட்டு குஞ்சு குழந்தை காலால் எத்திட்டு எத்தின உடனே என்ன ஆச்சுன்னா வண்டியே நொறுக்கி இல்லையா. பாகவதத்தில் பிரபலமான சரித்திரம் இல்லையா. ஸ்ரீராமாயணத்துடைய சரித்திரம் இருக்கும். ஆழ்வார் சொல்கிறார். ஆழ்வார் என்ன சொல்கிறாருன்னா, ஏன்னா ரிஷிகளுக்கெல்லாம் தெரியாதெல்லாம் ஆழ்வார் தெரியும். ஆழ்வார் என்ன சொன்னார்னா, மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு வைத்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாய் செப்பன் செ. பிறந்த உடனே தொட்டியில் போட்ட உடனே அப்படி காலை ஆடிட்டான். காலை ஆடினா ராவணனுடைய தலையில் இருக்க கீடமெல்லாம் படபட படபடன்னு ஆடிடும். ஏன்னா பிறந்த உடனே இதுக்கு தான் பறக்கிறேன் இல்லையோ. தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாய். அந்த சிந்தினா என்ன பண்ணுறதுன்னா வேஸ்ட்டாக போயிடாதோ. இந்த கிரீடம்லாம் அதில் இருக்கிற ரத்னங்கள்லாம் வேஸ்ட்டாக போயிடும். எவ்வளோ பெரிய ராவணன், எவ்வளோ பெரிய கிரீடம், அந்த கிரீடத்தில் எவ்வளவு ரத்னம் இருந்திருக்கும். ஒரு ரத்னத்துக்கே கோவிலூர் வைரம்னு அந்த பாடு பண்ணோம். அவ்வளோ ரத்னம் சித்திகளாங்க. அந்த ரத்னத்தெல்லாம் என்ன பண்ணார்னா, அந்த ரத்னத்தெல்லாம் கொண்டு வந்து மதிலில் வச்சுட்டார் இல்லையா. கண்ணி நன்மா மதில் உடை சூழ் கணபுரத்து இல்லையா. வெற்றியினுடைய சின்னம்னா அந்த ராவணன் தலையில் இருக்கிற கிரீடத்தை ரத்னங்களை கொண்டு வந்து மதிலில் பதிச்சுட்டார். அப்படின்னா அப்படிப்பட்ட கண்ணபுரம் அப்படின்னு சௌரிராஜன் பெருமாள் குழல் அழகன் அப்படி ஒரு குழல் அழகனை காட்டி இல்லையா ராமனை காட்டுறார். அப்படி மிகவான அனுபவம். ஒவ்வொரு இடத்துலையும் எங்கேயோ இருக்கார் ராமன் அனுபவிக்கிறாள். நம்ம ஆக்கிலேயே இருக்கிற குழந்தைய ராமனாக பார்க்கறது, நம்ம செய்கிற பெருமாளையே எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறதும், நம்ம வீட்டில் இருக்கிற உறவுகளையே பகவானோட உறவுகளாக பார்க்குறதோ. அப்படி பார்த்தா உறவுகளிடத்தில் அன்பும் வளரும், பகவானிடத்தில் அன்பும் வளரும், பகவானிடத்தில் பக்தியும் வளரும், உறவுகளிடத்தில் மரியாதையும் வளரும். மாமியார்னா மாமியார் கோசலை பார்த்து அப்படின்னு நினச்சா எப்படி பார்த்துட்டா சீத்தையை இப்போ கோசலை பார்க்குற மாதிரி பார்த்துக்க முடியாது. கோசலை எப்படி பார்த்துப்பாங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் சொல்கிறார் வாழ்க்கை. இதெல்லாம் சொல்ல மாட்டார். ஆச்சாரியாள்கிட்ட போகணும், ரொம்ப நாள் உட்காந்துருந்தா எப்போ வரும். என்ன எவிடன்ஸ் சொல்கிறாருன்னா, ராமபட்டாபிஷேகத்தில் எல்லா வானரங்களும் வந்திருந்தது இல்லையா. ஒரு பாக்கி இல்லாமல் எல்லா வானரமும் வந்தது. எல்லா வானரும் வந்தால் வானர பத்திரிகளையும் சீதை அங்கேன்னு வரச்சே இந்த வானர்கள் தானே எனக்கு உதவி பண்ணிட்டு இவாளை மட்டும் கூட்டிகிட்டு போகிறோமே, நம்ம மட்டும் ஜோடியாக போகிறோமே, இவாளெலாம் தனியாக போகிறாள்னு அந்த 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 புஷ்பக விமானம் அப்படி லேசாக ஜர்க் பண்ணித்தான், கீழே இறக்கலாம் ஜர்க் பண்ணித்தான், நிற்காமல் அப்படி போகிறது, இறங்கி போகிறது. இப்படி வந்து தான் முஷ்கிந்தகி கிட்டக்க போன உடனே இந்த வானர பத்திரிகைகள்லாம் தொத்தி, ஏன்னா இவாளால் முடியும் இல்லையோ, எல்லாம் தொத்திட்டு இருந்தான். அவ்வளவையும் கூட்டின்னு வருது இல்லையோ, வெறும் வானரத்தை மட்டும் கூட்டின்னு வரல, வானர பத்திரிகளோடு கூட்டின்னு வரல. கூட்டின்னு வந்து திருவாடி ராமானுஜங்கார் சுவாமி ஆச்சரியமாக அனுபவி இடத்த இல்லையோ கூட்டிட்டு வந்து அவ்வளவு கொண்டது எல்லாம் வந்து அயோத்தியில் வந்து நின்னாச்சு. அவ்வளவு குரங்கும் இன்றைக்கி வருது இல்லையா, அவ்வளோ பேர் வர்றா பார்த்தீங்களா, எல்லாம் வருது. அவ்வளவு குரங்கு வந்து உட்காந்துதான். அப்போ வந்து கோசலா மாதாக்கு தோணித்தான், இவ்வளவு நாட்டு பொண்ணு வந்திருக்காளே, ஒரு குரங்கை கூட
அவர் வந்து தம்பியாக ஏற்றுட்டார் சுக்ரீவனை சொல்கிறார் கம்மநாட்டாள் இல்லையா? சுக்ரீவனை தம்பியாக ஏற்றுட்டார் இல்லையா? குகனோட ஐவரானோ பிற்று சூழ்வான் மகனோடு அறுவரான சுக்ரீவனை தம்பியாக ஏற்றுட்டார். அவர் தம்பியாக ஏற்றுனது பெருசு இல்லை, பிள்ளையாக ஏற்றுட்டாளாம் அம்மா கோசல மாதா. வந்திருக்கிற குழம்பு அத்தனையும் இத்தனை மாட்டு கொண்டு வந்திருக்கேன் நான். அவ்வளவு குரங்கு பத்திரிகளும் வானர பத்திரிகள் அத்தனை பேரும் தன்னுடைய மருமகள் அப்படின்னு நினைக்கிறாளாம். அப்படி நினச்சா என்ன பண்ணான்னா, அவள் அலங்காரம் இல்லாமல் இப்படி தலையை சொல்லிகிட்டே நிற்க முடியுமா? குரங்குனா அப்படி சொல்லி தான் இருக்கும் இல்லையா? குரங்குக்கு அலங்காரம் பண்ண முடியுமா? செத்த கொண்டா பிச்சு போட்டு இல்லையா? ஆனால் இந்த கோசல மாதா அவ்வளவு குரங்குக்கும் ஏற்பாடு பண்ணி எல்லாருக்கும் தலை பின்னி விட்டு பட்டாபிஷேகத்தின் போது சர்வாலங்கார பூச்சிட்டாளாக தலையெல்லாம் பின்னிட்டு அழகாக எல்லா வானர பத்திரிகளும் இருந்தாள். வால்மீகி பகவான் சூக்ஷ்மமாக சொல்லுவார். அப்படி எல்லாரும் இருந்தாங்க. அப்போ என்னன்னா, அந்த ஏற்றுக்கிற மனோபாவம் ராமன் ஏற்றுண்டார் அப்படின்றது காட்டிலும் மாதாவாக இருக்கக்கூடியான கௌசல்யா மாதா அத்தனை பேரையும் ஏற்றுண்டாள். அப்போ ராமாயணத்தில் தான் நம்ம படிக்கிற விஷயம் கூட இருக்குது. ஐயோ இருக்கிற குரங்கு, அந்த குரங்குடைய பத்திரிகளை தன்னுடைய மருமகளாக நினைக்கணும்னா இல்லையா? அப்போ உறவுனா என்னன்னு சொல்லி ராமாயணம் தான் சொல்லி உறவுனா என்ன இல்லையா? சேர்த்து வாழ்கிறதுனா என்ன? அன்போடு வாழ்கிறதுனா என்ன? அன்பு தானே பகவான். இந்த அன்பை காட்டி கொடுக்குது. அதனால் மனுஷன் 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 இல்லையா? பிரம்மாவே வந்து சொல்கிறார், சீதை அக்னி பிரவேசம் பண்ண உடனே பிரம்மா சிவபெருமான் எல்லாரும் வந்து முன்னால் இறங்கிப்பார். ராமா நீ யாருக்கும் தெரியாதா இப்படி பண்ணுறையே அப்படின்னா, பிரம்மா சொல்கிறார், நீ தசாவதாரம் பண்ணவனா அடுக்கிறார். எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்துட்டு ஆத்மானம் மனுஷம் மன்னி ராமம் தசரதாத்மது இல்லையா? எனக்கு தசரதன் பிள்ளைன்னு தெரியும், அதுக்கு மேலே ஒன்றும் தெரியும். ஆத்மானம் மானுஷம், நான் மனுஷன், தசரதன் பிள்ளை, அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா? அப்போ அந்த மனுஷனாக இருந்து மனுஷனாகவே நடந்து மனுஷனாக வாழ்ந்து இப்படி வாழணும் ஒரு மனிதன். எப்படி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையில் தெய்வத்துள் வைக்கப்படும் தெய்வ நிலையை காட்டி கொடுத்தது ராமபிரான். அந்த ராமபிரானை நினச்சி ராமபிரான் வழியில் எல்லாரும் ராமனாயிடுமே, ஒரே ராமன் தான். அந்த ராமன்ற ஒரு கோட்டியில் ஒரு பங்காக நம்ம இருக்கணும்னு ஆசைப்பட்டாலே நம்ம நன்னா வாழலாம். ராமனை ஒரு ஆதர்ச புருஷனாக வச்சுட்டு நம்ம வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணினாலே, ராமனை பின்பற்றினாலே, அதனால இதிகாசம்னு பேர். இப்படி நடந்தது, இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இந்த நாட்டினுடைய பண்பாடு, இப்படித்தான் இந்த நாட்டினுடைய சட்டம், இந்த நாட்டினுடைய வாழக்கூடிய முறை, வாழ்வாங்கு வாழ்கிற முறை இதுதான் அப்படின்னு காட்டி கொடுத்தனால ஒரு இதிகாசம்னு பேர் ராமாயணம். அதனால ராமாயணம் பிராதான்யமான இதிகாசம் இல்லையா? அப்போ வையத்துள் வாழ்வாங்குவன் வான்முறையும் தெய்வத்துள் வைக்கணும். ராமன்ற ஒரு கோடியில் ஒரு பங்கு வாழணும் நம்ம ஆசைப்பட்டு வாழ்ந்தால் கூட நம்ம வந்து தெய்வ நிலைக்கு வேணும் இல்லையா? கேவலம் அலங்காரராகுவால எங்கேயோ சுற்றிட்டுருப்பேன் ஊர் நான் குடிக்காத டீ கிடையாது. அவளை அவள் சுற்றிட்டு இருக்கிற பயம் இருக்குது. எதனால ஒரு அலங்காராஜாலும் கொஞ்சம் வாங்கணும்னு கூப்பிட்றாளான்னா ராமாயணம் தான். ராமாயணம்னா ஒரு கொஞ்சம் ராமாயணம் சொல்கிறவனுக்கே என்ன ராமாயணப்படி வாழ்ந்தா அடியே வாழ வச்சுட்டான், குழந்தையிலே வச்சுட்டான் வாழ. ஏன்னா இங்கே இந்த வாழைக்குளத்தூரில் வந்து நான் சின்னையில் உட்காந்துட்டு நம்ம சூரிய வாத்தியாரத்தில் உட்காந்துட்டு எல்லாம் சொல்லுவாள். அப்போ பெரியவாள்லாம் வந்து உட்காந்துட்டு கேட்ப 10 பேர் இருந்தாலும் அப்படியே சொல்கிறது. மத்தியானம் பள்ளிக்கூடம் விட்டால் எங்கள் தாத்தா தேட மாட்டேன், எங்கே போனான்னா பள்ளிக்கூடம் விட்ட உடனே இங்கே வந்துடுவேன். அவன் ஒரு பால் கொடுப்பான், பால் சாப்பிட்டுட்டு உட்காந்து சாப்பிட வரானா வரலையா, அவன் எங்கேயோ போய்ட்டு ராமாயணம் தான் சொல்லிட்டு இருப்பான் தாத்தா. என்ன அங்கே போய் சொல்லிட்டு ராமாயணம் சொல்லிவிட்டு கரெக்டாக அந்த டயத்துக்கு பள்ளிக்கூட்டு போடுவேன். பள்ளிக்கூடம் சாயந்தரம் தான் ஆற்றுக்கு போகுது, வாழைக்குளத்துக்கு வந்துடுவேன். கிருஷ்ணகுமார் ஆமாம் இங்கே வந்து கிருஷ்ணபவன் ஒரு ஹோட்டல் வச்சுருந்தோம் அவாத்தில், ரவிக்குமார் அவாத்து வாசத்தவன் அம்மா இருக்காங்க பக்கத்தில் இல்லை. அப்படி அவ்வளவு ராமாயணம் அன்றைக்கி வால்மீகி நான் வெள்ளம் பேர் வச்சுருக்கேன். அதனால தவிர வால்மீகி பற்றி தெரியாது, இன்றைக்கும் தெரியாது. ஏதோ 1-2 கேட்டதை வச்சு பேசிட்டு இருக்கேன். தெரியும், படிக்க தெரியும், சாமி தெரியும். இங்கே வாத்தியார் இருக்கான்னு சாமி சொல்லி படிக்க தெரியாது எனக்கு. படிக்கிறதுக்கு தலையால் தண்ணி பிடிச்ச வாத்தியார்லாம் படிப்பு வராது, இன்றைக்கி வராது. இன்றைக்கி ஒன்று பண்ணி நெற்று பண்ணி சொன்னால் ஒன்றும் தெரியாது. என்ன தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. பேசுகிற பாஷை பேசும்
காதால் கேட்டதை வச்சு சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளோதான். காதால் கேட்டதுக்கு ராமாயணம் சொன்னதுக்கே இப்படி ஒரு மரியாதை இருக்குன்னா, ராமனா நடந்துட்டோம், ராமனை சமதர்ஷ புருஷனாக வச்சுட்டோம்னா நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறது ராமாயண சாட்சி பூத்தமாக நடக்குது. அண்ணா நேமு சார், கண்ணன் சார் வந்து இங்கே வந்து எப்படியாவது பழைய மாதிரி, ஏன்னா ஆர்எஸ் இதில் வந்து நாடசாலத்தில் கோவிலில் ஒய்எஸ்எஸ்ன்னு ஒரு இது நடத்தின குழந்தைகள்லாம். ஆமாம், அப்போது எவ்வளோ வருஷமாக இருக்கும். அப்படி அப்போது இருந்த ஒரு விஷயம் அதே மாதிரி நடத்தி கொடுக்கணும்ல. அதே மாதிரி நடத்த முடியுமான்னு தெரியல. ஆனால் ஏதோ தெரிஞ்சதை ராமாயணத்தை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு வந்தேன். எல்லோரும் இங்கே வந்துருந்து ராம சிந்தனைக்கு இன்றைக்கி முக்கியமாக ராமன் அவதாரம் பண்ணுற நாளாக ராம சிந்தனைக்கு இந்த ராமலாலாவை ஒரு பிரதிஷ்டைக்கு புது அவதாரம். அப்போ ஒரு பிரதிஷ்டை அவதாரமாக இது நடத்தியிருக்கா. 500 வருஷங்களான ஒரு கனவு, 500 வருஷங்களாக எவ்வளவு தியாகம் பண்ணாங்க. அத்தனை பேரை நினைக்கணும் அந்த நேரத்தில், அத்தனை பேருக்கு ஒரு மரியாதை. அந்த தியாகத்தினுடைய ஒரு அடிப்படையினால் இந்த ராமன் இங்கே வந்திருக்கார். இது யாரையும் பகச்சிண்டு செய்கிற ஒரு விஷயம் இல்லை இல்லையா, எல்லாரும் அனுசரித்து செய்கிறது அப்படின்னு எல்லாருமே இதுக்கு உதவி பண்ணுறாங்க. எல்லா சம்பிரதாயத்துக்காராலும் உதவி பண்ணுறாங்க, எல்லா சம்பிரதாயத்துக்காராலும் எல்லா மதத்துக்காராலும் உதவி பண்ணுறாங்க. எல்லாம் பண்ணி ஆண்டாள் வருவதை தவிர, நம்ம ராமன் வராரே தவிர யாராவது பகச்சிண்டு இது வரல இல்லையா. எல்லாருக்கும் அனுசரித்து தான் ராமன் வராரு. இல்லை எல்லாருமே இதில் அன்பாக அனுபவிக்க போராடணும் இந்த விஷயம். அப்படிப்பட்ட மகான்களுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்லி இந்த அவளுக்கு அந்த ராம ஜனனத்தை நீங்கள் கொண்டாடணும்னு பிரிவா சொன்னபடி இன்றைக்கி ராம ஜனனமாக இருந்த வார்த்தைகள் நீங்கள் விண்ணப்பிச்சுட்டே குற்றங்கள் இருக்கு பெரியவர்கள் மன்னித்து அடியை ஆசீர்வதித்து கொண்டுதான் பிரார்த்தித்து எல்லாம் வல்ல இறைவனும் ஸ்ரீ பூமிலா ஜாம்போது எனக்கு ஆனந்த சமயத்தும் ஆகிய தெய்வீக வாசுதேவ சாமி நிறைவு. இதில் ஆசீர்வாதமான ஒரு இடம் எங்கள் ஆசீர்வாதம் பிரிவாள்லாம் வந்திருக்காங்க. இன்றைக்கி பஜன் பண்ணணும்னு சொன்னோன்னா அண்ணாலாம் ரொம்ப ஆர்வமாக, அதனால தான் சொன்னேன் அகண்டமான ஒரு நாள் பண்ணணும், நீங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். வேற ஒன்றும் இல்லை, பெரிய இதில் மண்டபம் கொடுக்கணும் இல்லையா. அகண்ட நாம சங்கீர்த்தனம் எல்லாரும் குழந்தைகள்லாம் நிறையா பண்ணுவாங்க. அந்த அகண்டநாம சங்கீர்த்தனம் இந்த மண்டபத்தில் நடக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. எல்லாரும் வந்து கலந்துட்டு எல்லாரும் நடக்குது. பகவத் கிருப்பை அடிக்கடி பஜன் நடக்கும். பஜன் தான் தர்மம். பெரியவாள்லாம் கஷ்டப்பட்டு கூட பஜன் பண்ணுவாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கான்னு தெரியும். இல்லை அவர் தம்புரா வச்சுட்டு பாடலாம் இதெல்லாம் கலந்துட்டுருவேன். அவ்வளோ பஜனை பெரியவாளோட ஒரு வாழ்க்கை இருந்தது இந்த காலத்தில். எல்லாரோடையும் பஜனை பண்ணிப்போம், எல்லா சம்பிரதாய பஜனைகளையும் இருக்கும். அதுவும் சம்பிரதாய பஜனை ரொம்ப முக்கியமாக. பெரியவாள்லாம் வந்திருக்காங்க, மகான்கள்லாம் அவ்வளவு பேர். புதுக்கோட்டை அப்பா சஞ்சீவி பாகவதர் அவள்லாம் வந்து இங்கே பஜனை பண்ணுறச்ச மத்தியானம் 2 மணி, நாங்கள் சிங்கமான தெருவில் பூஜை பண்ணாமல் சொல்லிட்டேன். மத்தியானம் 2 மணினா பங்குனி மாதம் வெயில், மத்தியானம் 2 மணி பூஜை. சீனிவாச பாகவதர் வரார் மதுரையிலேருந்து. அப்பா புதுக்கோட்டை அப்பா வந்து இது பண்ணிட்டு நம்ம கோர்ட்டு மாமா ராமச்சந்திர ஐயருக்கு பருவட்டை கட்டியாச்சு. ராமச்சந்திர ஐயர் பண்ணிட்டு வரார். சீனிவாச மாமா குருகீர்த்தனை பண்ணாருங்க. குருகீர்த்தனை பண்ணும்போது நம்ம மேனேஜர் மாமா இருந்தார்ல முன்னால் அந்த காற்று வாசலில் டக்குன்னு அப்படியே கீழே மண்டி போட்டு உட்காந்துட்டு ஒரு 3/4 மணி நேரம் குருகீர்த்தனை வண்டி போட்டு உட்காந்து அந்த வெயிலில் அத்தனை பாகவதால் நின்றுட்டு தான் ஒருத்தர் கூட ஒதுங்கி போடல, இந்த போய் நிழலுக்கு ஒதுங்கல. 2 மணிக்கு அப்படியெல்லாம் பஜனை நம்ம ஊரில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் எல்லாம் நடந்தது. அவ்வளவு ஆச்சரியமான பஜனைகள். அப்போது பகவன் நாமாவுக்கு அவ்வளவு மரியாதை. பகவன் நாமா அப்படி காப்பாற்ற நம்மளை இல்லையா. கலியில் அதுதான் தர்மம். அது 24 மணி நேரம் பண்ணால் நீங்கள் பிறந்ததில் என்ன பண்ணணுமோ அவ்வளோ தர்மம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆனால் அகண்ட நாம சங்கீர்த்தனத்துக்கு அவ்வளோ மதிப்பு இல்லையா. இந்த நாம சங்கீர்த்தனம் நம்ம ஆண்டாளுடைய இவெல்லாம் பொதுவாக அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு மேலும் அடுத்தடுத்து பஜனை இருக்குது. தெளிவா அங்கங்கே பண்ணிகிட்டு இருக்கா. இவெல்லாம் வந்திருக்கா. ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவா சங்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கா. அதே மாதிரி இந்து முன்னணி சார்ந்தவாக இருக்கா. இவள் ஆசீர்வாதங்கள்லாம் ரொம்ப இல்லையா. அவள்லாம் அடுத்தடுத்து பஜனை அங்கங்கே பஜனை பண்ணி காமச்சிந்தனையில் இருக்கிறவா. தினமும் பண்ணக்கூடியது. தினம் சாகா பண்ணி தேசபக்தி ராஜபக்தி இல்லையா. ஓம் நமோ நாராயணாய மந்திரம் ஒரு மந்திரம். இந்த மந்திரத்துக்கு ஒரு பாட்டு
ஓம் நமோ நாராயணாய மந்திரம் உலகிற்கெல்லாம் சுதந்திரம் ஓம்கார ஜோதி மந்திரம் அப்படின்னு அந்த பாட்டு. அது சொல்லுவார், தேசபக்தி ராஜபக்தி தெய்வ பக்தி யாவுமே ஜனிப்பிக்க செய்யும் மந்திரம் எந்நாளுமே தனிப்பட்ட யோக மந்திரம் பற்றை விடுத்திடும் பரம மந்திரம் முற்றும் துறக்க செய் மூல மந்திரம் ஓம் நமோ நாராயணாய மந்திரம். இது அதில் என்ன, தேசபக்தி ராஜபக்தி தெய்வபக்தி மூணு ரொம்ப முக்கியமானது, அடிப்படையானது. தேசபக்திங்கிறது பெருமாளுக்கு செய்யக்கூடிய ஆராதனை. பூமி மாதா, நம்ம எல்லாருக்கும் அப்பா அம்மானு சொல்கிறோம். அம்மா யார்? பூமி தான். இங்கே தான் நடக்கிறோம், இங்கே தான் உட்காடுறோம், இங்கே தான் சாப்பிட்றோம், இதில் விளையக்கூடியது தான் சாப்பிட்றோம், இங்கே விளையிறது தான் வாழ்க்கை, இங்கே தான் நமக்கு உத்தியோகம், இங்கே தான் வேலை. இந்த பூமியில் ஒரு சின்ன இது ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த பூமி தான் அம்மா. யாருக்கா சந்தேகம் இருக்கா? இல்லையா? நிறைய சந்தேகம் இருக்கா? பூமி அம்மாங்கிறது, பூமி தான் அம்மா இல்லையா? மண் சத்தியமாக இல்லையா? பூமி தான் மாதா, அம்மா. அவள் மடியில் தான் வாழ்கிறோம். அப்போ பூமி பற்றியான பகவான் தான் அப்பாங்கிறது என்ன சந்தேகம்? அப்போ பகவானும் பிராட்டியமாக இந்த அப்பா இந்த குழந்தைகிட்ட சொல்லுவேன், பிறந்தது எங்கள் தாத்தா அப்படி தான் காட்டினார். நாங்கள்லாம் உண்மையான அம்மா அப்பா இல்லைடா, அவள் தான் உண்மையான அம்மா அப்பா. ஆண்டாட்ட காட்டினார் தான், அவள் தான் என்றைக்கும் வந்து அம்மா அப்பா, எல்லாரையும் காப்பாற்றுற அம்மா அப்பா அப்படின்பாரு. அது மாதிரி நம்ம தாய் எப்போவுமே பூமி மாதாவும் பெருமாள்தான். பகவான் வந்து நம்ம காப்பாற்றிட்டே இருக்கார். அப்போது பகவான் நமக்கு பிதா மாதா, இந்த பாவத்தோடையே நம்ம வாழணும் அந்த வாழ்க்கை. அப்போது இந்த பூமி பற்றி, இந்த பூமி தான் அம்மா தான், அவள் தான் ஆண்டாள். நீங்கள் ரெங்க பண்ணார் நம்மளை சுற்றி சுற்றி வர பாருங்க, ஊருவா சுற்றி வர பாருங்க. நம்மளை வந்து பார்த்துட்டு போயிடுவோம். நம்ம போக முடியாட்டா கூட ஆத்து வாசலில் வந்து பார்த்துட்டு போயிடுவோம். ஆண்டாள் அவ்வளவு கருணை. ஆண்டாள் பட்டர்னு ஒரு தான் ஒரு ஆச்சாரியர் பட்டர் சொல்கிறார், நான் என்ன பண்ணணும்னு ஒருத்தர் போய் கேட்குறேன். எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் என்ன பண்ணேன்? திருப்பாவை தெரியுமோ? நான் சொல்லுவேன். திருப்பாவையும் தெரியாது. சித்தஞ்சிறுகாலம் தெரியுமா? அதாவது சொல்லு. சித்தஞ்சிறுகாலையும் தெரியாது. திருப்பாவை ஆண்டாள்னு ஒருத்தி பாடினான்னு சொல்லு போகிறோம். ஆண்டாள்னு ஒருத்தி பாடினான்னு தெரியுமா இல்லையா? போகிறோண்ணா. அந்த அளவுக்கு பகவத் சிந்தனை இருந்தால், பகவானுக்கு அன்பு இருந்தால், அது புஸ்தகம் தெரியணும், பாட்டு தெரியணும், அது தெரியணும், இது தெரியணும் இல்லை. எல்லாமே மகத்தான விஷயம். ஒரு வேதம், சங்கீதம் தெரிஞ்சவா இனிமையாக பகவானை பாடணும், நிறையா எடுத்து வச்சு பாடணும். அது மாதிரி வேதம் தெரிஞ்சவா வேதத்தினால பாடணும், பிரபந்தம் தெரிஞ்சவா பிரபந்தத்தினால். ஒன்றும் தெரியலன்னு கவலைப்பட வேண்டாம் இல்லையா? பகவத் சிந்தனையில் இருந்தால் இல்லையா? சிந்தனைக்கு இனியான்னு திருவிளையாளருடைய பெருமாள் சிந்தனைக்கு இனியா. நீ இங்கே போகிறோம் இல்லையா? திருவிளையாளரோட பெருமாள் சிந்தனைக்கு இனியான்னு. அவர் திருமணம் பண்ணால் கூட அந்த பெருமாள் மேலே வச்சு பெருமாள் மேலே தான் தெரிஞ்சுக்கணும். திருவிளையாளர் சிந்தனைக்கு இனியான். அது மாதிரி ஆண்டாள் சொல்கிற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வைத்து, மனத்துக்கு இனியான் பகவானை மனசில் வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கணும். நிறைய நடக்கணும். பல்லாண்டாக எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும். லோகம் பூரா க்ஷேமம். லோகா சமஸ்தா சுகினோம் போகுது. யார் எந்த மதமோ ஜாதியோ இனமோ வித்தியாசம் இல்லாமல் ராமனுடைய அனுகிரகத்தினால லோகம் பூரா க்ஷேமமாக இருக்கணும். எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கணும். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். எல்லாருக்கும் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், எல்லா சௌபாகியம் கிடைக்குமா பிரார்த்தனை பண்ணிட்டு ஆச்சாரியர்களுடைய பிரார்த்தனை. எப்போதும் ரொம்ப சுவாமி சாய் மாதிரி இந்த மண்டபத்தில் நிறைய பஜனைகள் திருவாதிகள் உபன்யாசம் தான் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணணும் வாங்கிக்கலாம். நண்பர்கள் எக்ஸ்பிரஸ்லாம் அவங்களுக்கு நிலவுக்குள்ள நீங்கள் 10 நாள் மைனஸ் போடணும்னா இது கொஞ்சம் இப்போ நிலவுலாம் அது எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பாபாவுக்கு வந்து பதில் வந்து அதுக்கு ரங்கநாதை சுவாமி இதில் எங்கள்
சாதிக்கிற மாதிரி அலுவலகம் எனக்காக நம்ம எல்லாரும் இந்த மண்டபம் எல்லாரும் எல்லா பெருமாளும் ஆழ்வாரிலிருந்து ஆச்சாரியர்களுக்கு தீர்க்கமாய் நல்ல தீர்க்கமாய் இந்த ஆச்சாரிய சுவாமியோட மண்டபமாக இருந்தாலும் எல்லாருமே ஒரு பஜனை மண்டபம் நாங்கள் எல்லாம் வந்து நடந்துருக்கோம். எல்லாரும் கொஞ்சம் பிரசாத விநியோகம் ஆகிற வரைக்கும் இந்த மந்திரத்தை எல்லாருமே அது நாமமாக இருக்கிறதுனால, மந்திரமாக இல்லாமல் நாமமாக இருக்கிறதுனால எல்லாரும் சொல்லிட்டு இருக்க வேணுமா பிரார்த்தனை நம்மளையும் தெரிஞ்ச இருக்காம எல்லாம் பிரசாதம் முடிகிற வரைக்கும் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய 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 ராம ஸ்ரீராம ஜெய ராம 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 ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய